அத்தியாயம் 1. அவனுக்கு அந்த மருத்துவமனையை மிகவும் பிடித்திருந்தது. சில கட்டிடங்கள் கம்பீரமாக அழகாக நிமிர்ந்து நிற்கும், ஆனால் மனதிற்கு ஒரு ஒட்டுதல் ஏற்படாது. சில கட்டிடங்கள் மிக எளிமையாக இருக்கும், ஆனால் பார்த்ததுமே ஒரு நெருக்கம் மனதில் ஏற்படும். எல்லா கட்டிடங்களிலுமே அதே சிமெண்ட், அதே செங்கல், அதே பெயிண்ட் தான் என்றாலும் கூட இந்த ஈர்க்கும் தன்மையிலான வித்தியாசம் அவனை பலமுறை சிந்திக்க வைத்திருக்கிறது. அந்த தனியார் மருத்துவமனை நகர அவசரங்களில் இருந்து, சந்தடிகளில் இருந்து சற்று விலகி அமைந்திருந்ததே முதல் சிறப்பம்சம். அடுத்து முக்கிய கட்டிடத்தை சுற்றிலும் அமைக்கப்பட்டிருக்கும் அழகான தோட்டம். ஏதோ ஊட்டி தாவரவியல் பூங்காவிற்குள் நுழைந்து விட்டதைப் போல பூமிக்கு சீராக வெட்டப்பட்ட பச்சை தலைமுடியாய் புல்வெளி, விதவிதமான செடிகள், மரங்கள், நிழல்கள், குளிர்ச்சி, பறவைகள், உறுத்தாத அவற்றின் குரல்கள், செயற்கை நீரூற்றுகளில் வற்றாமல் உழைக்கும் தண்ணீர், அங்கங்கே அமர்ந்து கொள்ள சிமெண்டிலான பெஞ்சுகள். முதல் முறையாக பிரவேசிப்பவர்கள் தவறுதலாக ஒரு பூங்காவிற்குள் நுழைந்துவிட்டோமோ என்று தயங்கிவிட்டு மீண்டும் ஒரு முறை பிரியா மருத்துவமனை எனும் பெயர் பலகையை பார்த்துவிட்டுத்தான் உள்ளே நுழைகிறார்கள். மருத்துவமனைக்கு என்று ஒரு தனியான வாசனை இருக்குமே, அது இங்கு கிடையவே கிடையாது. நாளைக்கு அக்டோபர் 2ஆம் தேதி என்றால் இன்றைக்கு காந்தி தாத்தாவை குருவிகளின் அபிஷேகங்களில் இருந்து மீட்டு சுத்தம் செய்து பளபளவென்று துடைத்து முதல்வர் வந்து மாலையிட தோதாக வைத்திருப்பார்களே, அந்த மாதிரி இந்த ஆஸ்பத்திரியில் காலையும் மாலையும் கூட்டி துடைத்து சுத்தம் செய்தால் ஒரு வெற்றிலை காம்போ, உபயோகித்த தீக்குச்சியோ, துண்டு காகித குப்பையோ இங்கே கிடையாது. இங்கே வருபவர்களுக்கும் இந்த சூழலை பார்த்தால் சத்தம் போட்டு பேசத் தோன்றாது, சுவர்களில் சுண்ணாம்பு தடவ தோன்றாது, சிகரெட்டை பற்ற வைக்க தோன்றாது, தும்மலை கூட அடக்கி கொள்ள தோன்றும். இந்த மருத்துவமனையில் மொத்தம் 7 டாக்டர்கள் தவிர பல துறை நிபுணர்கள் வந்து போவதுண்டு. 32 நர்சுகள், 12 வார்டு பையன்கள், 8 ஆயாக்கள், 3 வாட்ச்மேன்கள். பொது வார்டுகள் மட்டும் 7 உள்ளன. தனித்தனி அறைகள் 60க்கும் மேல், 3 அறுவை சிகிச்சை அறைகள். மருத்துவமனையின் எல்லைக்குள்ளேயே இதே நிர்வாகத்தின் கீழே இயங்கும் மருந்து கடையும் உண்டு. இவ்வளவு துல்லியமாக இந்த மருத்துவமனை பற்றி தகவல்கள் அவன் தெரிந்து வைத்துள்ளதை வைத்து அவனை ஒரு டாக்டராக நினைத்துவிட வேண்டாம். 15 தினங்களாக அறை எண் 18இல் தங்கி சிகிச்சை பெற்று வரும் அவன் ஆனந்த். வயது 27. மிகவும் திடகாத்திரமானவன். 15 நாட்களுக்கு முன் வரையில் இவன் சென்ற மோட்டார் பைக்கில் ஒரு ஆட்டோக்காரன் வந்து மோதாத வரைக்கும் வலது கையிலும் வலது தொடையிலும் எலும்பு முறிந்து ஏராளமான இரத்தம் வெளியேறி சந்தேகம்தான் என்கிற நிலையில் கொண்டு வந்து சேர்க்கப்பட்டு அபாய கட்டம் தாண்டிவிட்டவன். அறையின் கதவை தள்ளி திறந்து கொண்டு கையில் பழங்கள் நிறைந்த பிளாஸ்டிக் கூடையுடன் உள்ளே வந்தான் சேது. என்ன சேது, இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட என்றான் ஆனந்த். சேது கூடையை சிறிய மேஜை மேல் வைத்துவிட்டு மர நாற்காலியை அவன் அருகில் இழுத்து போட்டுக்கொண்டு அமர்ந்தான். ஆஃபீஸ்ல இருந்து ரூமுக்கு போகாம நேரா இங்கே வந்துட்டேன். எப்படி இருக்கு உனக்கு? கட்டு மாத்தினாங்களா? நாளைக்கு தான் மாத்துறாங்க. சேது தன் பாக்கெட்டில் இருந்து ஒரு தபால் கவரை எடுத்தான். ஊர்ல இருந்து உங்க அப்பா எழுதியிருக்காரு ஆனந்த். பிரிச்சு வாய் விட்டு படிச்சுக்காமி. சேது கிழித்து உள்ளிருந்த காகிதத்தை எடுத்து பிரித்து படித்தான். அன்புள்ள ஆனந்துக்கு அப்பா எழுதி கொண்டது. இங்கு யாவரும் நலம். நீ அங்கு நலமா? சில வாரங்களாகவே உன்னிடம் இருந்து கடிதம் எதுவும் இல்லை. வாரம் ஒரு முறை கண்டிப்பாக நீ கடிதம் எழுதிவிடுவாய். ஏன் எழுதவில்லை? அலுவலகத்தில் வேலை அதிகம் என்று நினைக்கிறேன். உனக்கு இந்த வருடத்தில் திருமணம் முடிக்க வேண்டுமென நானும் உன் அம்மாவும் மிகவும் விரும்புகிறோம். உனது ஜாதகத்தை ஜோதிடரிடம் காட்டியதில் கல்யாண வேலை நெருங்கிவிட்டதாக சொன்னார். நமது தஞ்சாவூர் மாமா மூலமாக 2-3 பெண்களின் ஜாதகங்கள் வந்தன. பொருத்தம் பார்த்ததில் அவற்றில் 2 ஜாதகங்கள் உன் ஜாதகத்தோடு பொருந்தியுள்ளது. ஒரு பெண் கும்பகோணத்திலும் ஒரு பெண் நீடாமங்கலத்திலும் உள்ளது. அடுத்த வார இறுதியில் நீ விடுமுறை போட்டுவிட்டு வந்தால் நாம் சென்று 2 பெண்களையும் பார்த்து ஒரு முடிவுக்கு வரலாம் என்று நாங்கள் நினைக்கிறோம். இந்த கடிதம் கண்டதும் நீ உடனே பதில் எழுதவும். உன் பதில் பார்த்து நீ இங்கு வருகிற தேதி அறிந்து அதற்கு தகுந்தபடி பெண் வீட்டுக்காரர்களுக்கு தபால் எழுதி போட வேண்டும். உன் அம்மா உன்னை மிகவும் விசாரித்ததாக எழுதச் சொன்னால். சுதா வீணை வகுப்புக்கு சென்று வருகிறாள். மற்றபடி உன் பதில் பார்த்து சுபம். இப்படிக்கு உன் அப்பா சாமிநாதன். ஆனந்த் கடகடவென்று சிரித்தான். தனது காலை சற்று உயர்த்தி ஒரு கொக்கியில் கட்டி தொங்கவிட்டிருப்பதையும் கழுத்தில் மாலை போல ஒரு கட்டு போட்டு வலது கையை தொட்டில் கட்டியிருப்பதையும் பார்த்து கொண்டான். எதுக்குடா சிரிக்கிற? இல்லை, கொஞ்சம் யோசிச்சு பாரு. இப்படியே இந்த கட்டுகளோட ஒரு சக்கர நாற்காலியில் போய் நான் பொண்ணு பார்த்தா எப்படி இருக்கும்?
உனக்கு கிண்டலா இருக்கா? இது தப்புடா. என்ன தப்பு? இவ்வளவு பெரிய விபத்து நடந்து நீ பழச்சிருக்க. ஆனா உங்க அப்பாவுக்கு தெரிவிக்க விடாம செஞ்சிட்டியே, அதான் தப்புன்னேன். தெரிஞ்சு என்ன செய்ய போறாங்க சேது? பதறி அடிச்சுக்கிட்டு எல்லாரும் வந்து சேருவாங்க. எல்லாருக்கும் மன கஷ்டம். இன்னும் 1 மாசத்துல டிஸ்சார்ஜ் ஆயிடலாம்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. அது வரைக்கும் அவங்கள எதுக்காக சிரமப்படுத்தணும்னு தான் சொல்ல வேணான்னு சொன்னேன். இருந்தாலும் இங்கே என்ன குறைச்சல்? எவ்வளவு நல்லா பார்த்துக்கிறாங்க தெரியுமா? ஆஃபீஸ் போயிட்டு வந்த நேரம் போக மீதி நேரம் நீ வந்துடுற பேச்சு துணைக்கு. டேப் ரெக்கார்டர் இருக்கு, பாட்டு கேட்குறேன். புத்தகங்கள் கொண்டு வந்து தர, படிச்சுக்கிட்டு இருக்கேன், தூங்குறேன். நேரம் ஓடிடுது சேது. இன்னும் 1 மாதம் 1 வாரம் மாதிரி ஓடிடும். அதுக்கப்புறம் நான் ஊருக்கு போய் சொல்லிக்கிறேன். அது சரி, இப்போ உங்கள் அப்பா தபால் எழுதியிருக்காரே, அதுக்கு என்ன செய்ய போற? ஆஃபீஸில் ஆடிட்டிங் நேரம், அதனால் இப்போ விடுமுறை கிடைக்காது. 1 மாதம் போகட்டும், அப்புறம் வரேன்னு எழுதி போட்டுட்டா போச்சு. எழுதுறது யாரு? வலது கையில் அடிபட்டிருக்கேன் ஆனந்த். ஆமாம், அதை மறந்துட்டு பேசுகிறேன் பாரு. நீ எழுதி போடு. உளராத. நான் எழுதினா சந்தேகப்பட மாட்டாங்களா? ஒன்றும் சந்தேகப்பட மாட்டாங்க. எனக்கு விரலில் நகை சுற்றி, அதனால் உன்னை விட்டு எழுத சொல்கிறதா ஒரு வரி எழுதிடலாம். லெட்டரை நான் எழுதுகிற மாதிரி எழுது. கையெழுத்து மட்டும் நான் முயற்சி பண்ணி போட்டுடுறேன். எதுக்கு இந்த அவஸ்தை? உனக்கு இந்த மாதிரி விபத்தாகி இப்போ தேறிக்கிட்டு இருக்கன்னு உண்மையை எழுதிட்டா என்ன? அவங்க வந்து பார்த்துட்டு போகட்டும், உனக்கும் ஆறுதலாக இருக்கும். நாளைக்கு விஷயம் தெரிகிறப்ப உனக்கு கஷ்டங்கிறப்ப பக்கத்துல இருந்து பார்த்துக்க முடியலையேன்னு வருத்தப்பட மாட்டாங்களா? வேணான்னு சொல்லிட்டேன் இல்ல. எதுக்கு தான் இதில் இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிறியோ தெரியல. சாத்துக்குடி ஜூஸ் பிழிஞ்சு தரேன், சாப்பிட்றியா? உனக்கும் ஒரு டம்ளர் பிழிஞ்சுக்கோ, 2 பேரும் சாப்பிட்லாம். சேது மௌனமாக சாத்துக்குடிகளை 2 2ஆக வெட்டி சாறு பிழியத் தொடங்கினான். அத்தியாயம் 2. குட் மார்னிங் என்ற குரல் கேட்டு ஆனந்த் படித்து கொண்டிருக்கும் புத்தகத்தை கவிழ்த்துவிட்டு நிமிர்ந்தான். புன்னகையுடன் அந்த அறைக்குள் ஒரு சிறிய பீங்கான் ட்ரேயோடு வந்தாள் நர்ஸ் மாதவி. அதில் ஊசி, மருந்து, சிரிஞ்ச், பேண்டேஜ் துணிகள் இருந்தன. பதிலுக்கு குட் மார்னிங் என்று சொன்ன ஆனந்த் ஆர்வமாக கேட்டான். என்னங்க, 2 நாள் தான் விடுமுறைன்னு சொன்னீங்க, 5 நாள் போட்டுட்டீங்களே, எனக்கு போர் அடிச்சு போச்சுங்க. ஏன் என்றாள் மாதவி மருந்து பாட்டிலில் ஊசி முனையை குத்தி மருந்தை உள்ளே இழுத்தபடி. நான் சும்மா புகழ்றதுக்காக சொல்லலைங்க. இந்த ஆஸ்பத்திரியிலே நீங்க ஒருத்தர் தான் சிரிச்ச முகம். மற்ற எல்லாரும் சிடுமுஞ்சிங்க. ஏதாச்சும் கேட்டா எரிஞ்சு விழறாங்க என்றான் ஆனந்த் அவள் முகத்தையே பார்த்தபடி. திரும்புங்க என்ற மாதவி டெட்டாலில் நனைத்த பஞ்சால் அவனது பின்புறம் இடுப்புக்கு சற்று கீழே துடைத்துவிட்டு அந்த ஊசியை போட்டுவிட்டு லேசாக தேய்த்துவிட்டு சொன்னாள். ஏற்கனவே நோயாளிங்க அவங்களோட வேதனைகளால் நொந்து போயிருப்பாங்க. அவங்களுக்கு தேவைப்படுறது வெறும் மருந்து மட்டும் இல்லாம அன்பான உபசரிப்பும் ஆறுதலான வார்த்தைகளும் தேவை. நர்ஸு தொழிலுக்கு வர்ற சில பேர் இதை ஏனோ புரிஞ்சு நடந்துக்கிறதில்ல. பரவாயில்ல, விடுங்க. ஜுரம் எதுவும் வந்துச்சா? அவன் நெற்றியை தொட்டு பார்த்தாள். ராத்திரி தூக்கம் நல்லா வருதா? தூக்க மாத்திரை சாப்பிட்டாதான் வலி இல்லாம தூங்க முடியுது. இல்லைன்னா திடீர்னு வலி தெரியுது. குறைஞ்சிடும் என்ற மாதவி அவனது வலது கையின் கட்டின் மேல் பால்முனை பேனாவால் அவன் எழுதியிருக்கும் கோணல் மாணலான எழுத்துக்களை படித்தாள். நீ விரைவில் குணமாகி விடுவாய். அட, இப்படி யார் எழுதுனதுங்க? நான் தான் இடது கையால் எழுதினேன். அதான் எழுத்து அசிங்கமா இருக்கு. எதுக்காக அப்படி எழுதி வச்சிருக்கீங்க? அடிக்கடி அதை எனக்கு நானே படிச்சு பார்த்துக்கிறப்போ ஒரு தனி தன்னம்பிக்கை மனசுல அதிகமாகுது. அதனால தான் எழுதினேன். மாதவி புன்னகைத்தாள். வித்தியாசமான ஆள் சார் நீங்க. ஆமா, நீங்க கதையெல்லாம் எழுதுவீங்களாமே, அப்படியா? மீனு சிஸ்டர் சொன்னா. ஆமாங்க, பொழுதுபோக்கா எழுத ஆரம்பிச்சேன். இப்போ அது ஒரு பகுதி நேர வேலை ஆயிடுச்சுங்க. என்ன பேர்ல நீங்க எழுதுறீங்க? ஆனந்த்னு நான் அதிகமா பார்த்ததே இல்லையே. நான் பவித்ராங்கிற புனைப்பெயர்ல எழுதுறேங்க. மாதவியின் விழிகள் இரண்டும் உடனே விரிவடைந்தன. அட, பவித்ரான்னு எழுதுறது நீங்க தானா சார்? நான் யாரோ ஒரு 40-50 வயசு அம்மானு நினச்சிக்கிட்டு இருந்தேன். எனக்கு உங்க எழுத்துக்கள் ரொம்ப பிடிக்கும் சார். நிறைய படிச்சிருக்கேன். உங்க கதைகள் பத்தி நிறைய பேசணும். நான் என் வேலைகளை முடிச்சுட்டு வரேன். மாதவி உற்சாகமாக சொல்லிவிட்டு அரைக்கதவை திறந்து கொண்டு வெளியேறியதும் தானியங்கி கதவு மெதுவாக மூடிக்கொண்டது. ஆனந்த் தன்னையே சில தினங்களாக கேட்டுக்கொள்ளும் கேள்விகளில் ஒன்று, இந்த மாதவியை பார்க்கும்போது மட்டும் மனம் மிக லேசாகி ஒரு தனி உற்சாகம் பிறக்கிறதே, காரணம் என்ன? அவன் உத்தியோகம் பார்க்கும் ரேடியோ நிறுவனத்தின் விற்பனை அலுவலகத்தில் மொத்தம் 17 பெண்கள் வேலை பார்க்கிறார்கள். அவர்களை தினம் பார்க்கிறான், தினம் அவர்களோடு பேசியிருக்கிறான். ஆனால் யாரிடமும் இன்னும் சற்று நேரம் பேசிக்கொண்டிருக்க மாட்டோமா என்கிற உணர்வு ஏற்பட்டதில்லை. எழுதத் தொடங்கிய பிறகு சில இலக்கிய விழாக்களில் கலந்து கொள்ளும்போது எவ்வளவோ அழகான பெண்கள் இவனிடம் கையெழுத்து வாங்கி கொண்டு மணிக்கணக்கில் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்களில் யாரையும் இன்னும் சற்று நேரம் பார்த்து கொண்டிருக்க மாட்டோமா என்கிற உணர்வு ஏற்பட்டதில்லை. இந்த மாதவியை பார்க்கும்போது, அவளுடன் பேசும்போது மட்டும்
ஒரு தனி பரிதவிப்பு, ஒரு புதிய அனுபவமாக இருந்து வருவதை உணர்ந்தான் அவன். மாதவி பிரமாதமான நிறம் இல்லை, மாநிறம்தான். பிரமாதமான அழகில்லை, ஆனால் பளிச்சென்ற வட்டமுகம், துள்ளும் துடிப்பான கண்களில் ஒரு ஈர்ப்பு ஒளிந்திருக்கிறது. திருத்தமான நாசியும் மென்மையான வரைந்ததை போன்ற உதடுகளும் ஒரு தனி கவர்ச்சி. மாதவி நடந்து வருவதில், நிற்பதில், திரும்புவதில், பேசுவதில், சிரிப்பதில், எல்லாவற்றிலும் ஒரு தனி நளினம் நிச்சயம் இருக்கிறது. 1 மணி நேரம் கழித்து தன் வேலைகளையெல்லாம் முடித்துவிட்டு அரைக்கதவை தட்டிவிட்டு உள்ளே வந்தாள் மாதவி. ஆனந்த் டேப் ரெக்கார்டரில் இளையராஜாவின் நத்திங் பட் விண்ட் இசையை கண்மூடி கேட்டுக்கொண்டிருக்க, சுழலும் மின்விசிறியின் நிழல் எதிர் சுவரில் கலங்கி கொண்டிருந்தது. நான் அப்புறம் வரேன் சார், நீங்க ரசிச்சு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க என்று திரும்பச் சென்றவளை டேப்பை நிறுத்திவிட்டு, பரவாயில்ல வாங்க என்றான் ஆனந்த். கட்டிலில் சாய்ந்திருந்த அவன் கழுத்துக்கு பின்னால் 2 தலையணைகளை செருகியிருந்தான். மாதவி உள்ளே வந்து அவன் அருகில் நாற்காலியை இழுத்து போட்டுக்கொண்டு அமர்ந்தாள். தொந்தரவு செஞ்சிட்டேனா என்றாள். இல்லைங்க, எனக்கு நல்ல இசை கேட்க பிடிக்கும், நல்ல புத்தகம் படிக்க பிடிக்கும், இது 2ஐயும் விட நல்ல மனுஷங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என்றான் ஆனந்த் சிரித்தபடி. அது சரிதான், ஆனால் நான் நல்ல மனுஷின்னு உங்களுக்கு யார் சொன்னது? சாம்பாரில் உப்பு இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்க மொத்த சாம்பாரையும் குடிச்சு பார்க்க வேண்டியதில்லைங்க. ஒரு சொட்டு நாக்கில் விட்டு பார்த்தாலே போதும். உங்களை மாதிரி சிரித்து பேசுகிறவங்க கெட்ட மனுஷங்களா இருக்க முடியாதுங்க. கெட்ட மனுஷங்க சிரித்து பேச மாட்டாங்களா? பேசுவாங்க, காரியமாகிறதுக்காக. எப்பவும் திட்டம் போட்டு ஒரு வேஷமாக சிரிச்சுக்கிட்டு இருக்க முடியாதுங்க. சிரிப்புங்கிறது உதட்டிலேருந்து வர்றதில்ல, உள்ளத்திலேருந்து வர்றது. நீங்கள் இவ்வளவு தூரம் புகழ்கிற அளவுக்கு நான் தகுதி உடையவதான்னு எனக்கு தெரியல என்றாள் பணிவுடன் மாதவி. இந்த அடக்கம் இன்னொரு அழகுங்க. இந்தாங்க சார், நீங்கள் நான் விரும்பி படிக்கிற எழுத்தாளர்னு தெரிஞ்சதும் உங்களுக்கு ஏதாவது பரிசு தரணும்னு தோணுச்சு, மறுக்காம வாங்கிக்கணும் என்று தனது கைப்பையில் இருந்து ஒரு அழகான பேனாவை எடுத்து நீட்டினாள் அவள். ஆனந்த் வாங்கி கொண்டு நன்றி சொன்னான். உங்கள் கதைகளில் சிவப்பு வானத்தில் சின்ன பறவை எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை. இராணுவ புரட்சி நடக்கிற ஒரு நாட்டில் போய் சிக்கிக்கிற ஒரு பெண் நிருபர் எப்படி பிரச்சனைகளை சந்திக்கிறான்னு ரொம்ப இயற்கையாக எழுதியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. சில அத்தியாயங்களுக்கு உள்நாட்டு போரை வர்ணிச்சிருந்தீங்களே, படிக்கிறப்ப நானே போர்க்களத்தில் நின்று கண்ணால் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. எப்படி அந்த அளவுக்கு படிக்கிறவங்கள ஈடுபட வைக்கிறீங்க சார்? எதை பற்றி வேணும்னாலும் எழுதலாம், ஆனால் வாசகனை சுலபமாக படிக்க வைக்கிற விதத்தில் நடை இருக்கணும். இது ஏன் கருத்துங்க. அதனால் நான் சுற்றி வளைக்காம ஏன் விஷய அறிவை காட்டாம எளிய நடையில் எழுதுகிறேன். அப்படி எழுதுகிறப்போ நீங்கள் கதைக்குள்ளே சுலபமாக வர முடியுது. நீங்கள் சொல்கிறது ரொம்ப சரிதான். சில பேர் இது ரொம்ப நல்ல புத்தகம்னு சொல்லி என்கிட்ட கொடுத்து படிக்க சொல்லுவாங்க. ஒரு பக்கம் படிக்கிறதுக்குள்ளே திணறும். ஒவ்வொரு வாக்கியத்தையும் 2 தடவை படித்தாதான் புரியும். சில சமயம் இதெல்லாம் தமிழ் தானான்னு சந்தேகமே வந்துடும். நீங்கள் சொன்ன மாதிரி என்ன சொல்கிறோங்கிறத விட எனக்கு என்ன தெரியுங்கிறத அதிகமாக வெளிப்படுத்துகிறாங்க சில பேர். உங்களை ஒன்று கேட்கலாமா? கேளுங்க. பவித்ரான்னு எதுக்காக பேர் வச்சுக்கிட்டீங்க? சட்டென்று ஆனந்த் அமைதியானதோடு உற்சாகமாக இருந்த அவன் முகம் உடனே வாடி போனது. சொல்லக்கூடியதா இருந்தால் சொல்லுங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. பெரிய ரகசியம் எதுவும் இல்லைங்க, ஆனால் இன்னொரு நாள் சொல்கிறேன், இப்போ வேணாம். உங்களை நான் ஒன்று கேட்கணுமே. என்ன? உங்களை சிஸ்டர்னு கூப்பிட எனக்கு பிடிக்கல. மாதவின்னு பேர் சொல்லி கூப்பிட்டா தப்பாக எடுத்துக்குவீங்களா? சேச்சா, இதில் என்ன சார் தப்பு? அதானே என் பேர். உங்கள் வயசு என்ன? 27. எனக்கு 21 தான் ஆகுது. நீங்கள் என்ன தாராளமாக நீ வா போன்னு கூட கூப்பிடலாம் சார். இந்த சார் வேணாமே. ஏன்? ஒரு பெரிய இடைவெளியை கொண்டாந்து நடுவில் வைக்கிது. வேற எப்படி கூப்பிட்றது உங்களை? ஆனந்த் அதானே என் பேர். சே, அது மரியாதையாக இருக்காதுங்க. உங்களை நான் உங்கள் புனைப்பெயரை வச்சு பவித்ரான்னு கூப்பிடட்டுமா? சரி, காலையில் நான் கேட்ட கேள்விக்கு பதிலே இல்லையே. என்ன கேட்டீங்க? எதுக்காக 5 நாள் லீவ் போட்டிங்கன்னு கேட்டேன். அதுவா, கோயம்புத்தூரில் ஒரு சொந்தக்காரங்க வீட்டு கல்யாணம். முதல்ல கல்யாணத்துக்கு மட்டும் போயிட்டு திரும்பிடுறதா திட்டம் இருந்துச்சு. அப்புறம் பாலக்காடு, குருவாயூர், திருவனந்தபுரம்னு ஒரு சின்ன டூரே அடிச்சுட்டு வந்துட்டோம். யார் யார் போனீங்க? நான், எங்கள் அம்மா 2 பேர் தான். உங்கள் வீட்டில் நீங்கள் 2 பேர் தானா? ஆமாம், அப்பா இறந்து 7 வருஷமாச்சு. நான் ஒரே பொண்ணு தான். எங்கள் அம்மாவுக்கு 45 வயசு. சினிமாவில் பின்னணி பாடுறப்போ கோரஸ் பாடுவாங்களே, அந்த குழுவில் அம்மாவும் ஒருத்தங்க. போய் ஆன்னு ஆலாபனை பண்ணிட்டு வருவாங்க. இல்லைன்னா லல்லல்லான்னு 4-5 பேரோட சேர்ந்து பாடணும். அம்மாவுக்கு நல்ல குரல். தனியாக பாட சந்தர்ப்பம் கிடச்சிருந்தா ரொம்ப புகழடைஞ்சிருப்பாங்க. அன்னைக்கு பாடல் பதிவப்போ முன்னணி பாடகி என்ன பாடினாலோ அதையே அம்மா வீட்டில் வந்து கேசட்டில் பாடி பதிவு பண்ணி எனக்கு போட்டு காட்டுவாங்க. அதில் அவங்களுக்கு ஒரு திருப்தி என்றவள் தன் விரல் நகங்களை பார்த்து கொண்டாள். மாதவி, உங்கள் அம்மா பாடின கேசட்டை நாளைக்கு வர்றப்போ எடுத்துட்டு வாங்களே.
சும்மாதானே இருக்கேன், கேட்டு பார்க்குறேனே, அவசியம் கொண்டு வரேன் என்று மணி பார்த்து கொண்டு எழுந்து கொண்ட மாதவி, இன்னும் 1 மணி நேரத்தில் ஒரு அறுவை சிகிச்சை இருக்கு, அதுக்கான ஏற்பாடுகளை செய்யணும். எனக்கு உங்கள் புத்தகம் ஏதாச்சும் வேணும், அதுவும் உங்கள் கையெழுத்தோட வேணும் என்றாள். மற்றவங்க எழுதின புத்தகம் தான் இப்போ இங்கே இருக்கு. என் நண்பன் வர்றப்ப ஞாபகமாக சொல்லி என் அறையிலிருந்து எடுத்துட்டு வர சொல்லி உங்களுக்கு தரேன். ரொம்ப நன்றி என்று அவள் சொல்லி செல்ல அவள் போவதையே பார்த்து கொண்டிருந்தான் ஆனந்த். அத்தியாயம் 3. அந்த ஆஸ்பத்திரியின் முக்கிய கட்டிடத்திற்கு முன்புறமும் பின்புறமும் உள்ள அழகான தோட்டத்தின் 4 அடி அகல நடைபாதையில் சக்கர நாற்காலியை மெதுவாக தள்ளிக்கொண்டு நடந்தாள் மாதவி. சக்கர நாற்காலியில் அமர்ந்திருந்த ஆனந்த் 2 புறங்களிலும் இருந்த புல்வெளியையும் மரங்கள் சிந்தியிருந்த சிகப்பு மலர்களையும் வெகுவாக ரசித்தான். சூரியன் விடைபெற்று செல்ல தயாராகி கொண்டிருந்த அந்த மாலை வேளையில் பறவைகளின் இனிய குரல்களும் தென்றலின் தீண்டலினால் சினுங்குகின்ற இலைகளின் சத்தத்தையும் துல்லியமாக எடுபட காரணமாக இருந்த சூழலின் அமைதியை அவனால் மிக ரசிக்க முடிந்தது. ஏங்க மாதவி, இந்த ஆஸ்பத்திரியை கட்டினவர் யாரா இருந்தாலும் சரி, அவருக்கு நல்ல ரசனை இருக்கணுங்கிறது என்னோட அபிப்பிராயம் என்றான் முகத்தை உயர்த்தி அவளை பார்த்து. ஆமா, இவ்வளவு அழகான ஆஸ்பத்திரியை நானும் பார்த்ததில்லைங்க. சலவைக்கல், கிரானைட் கல்னு பணத்தை வாரி இறைச்சு நிறைய ஆஸ்பத்திரிகள் கட்டுறாங்க. யாரும் சுற்றுப்புற சூழ்நிலையில இப்படி ஒரு தோட்டம் அமைச்சதில்ல என்று அவனை நோக்கி மாதவி குனிந்து பேசிய போது அவள் முன்னேற்றி கூந்தலின் ஒரு கற்றை முகத்தின் குறுக்கே விழுந்து இன்னும் அழகு சேர்த்தது. போதும் மாதவி, எவ்வளோ நேரம் தள்ளுவீங்க? கொஞ்ச நேரம் அந்த புல்வெளியில் உட்காரலாமா? நீங்க காலை மடக்கி கீழே உட்காரக்கூடாது பவித்ரா, வேணும்னா அந்த சிமெண்ட் பெஞ்சில் உட்காந்துக்கலாம், எந்திரிங்க. மாதவி அவனுக்கு இயல்பாக கை நீட்டினாள். அவளின் மென்மையான கரத்தை பற்றி கொண்டு எழுந்தான் ஆனந்த். புதிய கட்டு போடப்பட்டிருந்த காலை மெதுவாக தரையில் ஊன்றினான். ரொம்ப வலிக்குதுங்க. பரவாயில்ல, இனிமே நீங்க வலிச்சாலும் கொஞ்சம் தூரம் நடக்கணும்னு நேத்து டாக்டர் சொன்னார் இல்லையா? என் தோல்ல கை போட்டுக்கிட்டு மெதுவா நடங்க, அவசரம் இல்ல, நிதானமா நீங்களே காலை எடுத்து வைங்க. ஆனந்த் அவளது தோலை சற்று அழுத்தி பிடித்து கொள்ள மாதவி அவன் இடுப்பில் ஒரு கையை ஆதரவாக வைத்து கொள்ள இருவரும் நடந்தார்கள். அவளின் மிக நெருக்கமான அருகாமையும் அவளிடமிருந்து வந்த லேசான சென்ட் வாசனையும் அவனை லேசாக கிறக்கம் கொள்ள செய்தன. சிமெண்ட் பெஞ்சில் அமர்ந்தார்கள். அவனுடைய சட்டையின் முதல் 2 பட்டன்கள் போடப்படாமல் இருப்பதை பார்த்து அதை போட்டுவிட்டாள். வலது கையை தொட்டில் போல இன்னும் கழுத்தில் இருந்து கட்டி வைத்திருக்க ஆனந்த் மௌனமாக அவளை பார்த்தான். இவள் காரணமாக நான் சலனப்பட்டிருப்பது போல இவளுக்குள்ளும் சலனம் ஏற்பட்டிருக்குமா? உன்னால் என் மனம் தவிக்கிறது மாதவி, உன்னை நான் நேசிக்க தொடங்கி இருக்கிறேன் என்று வெளிப்படையாக சொல்லிவிடலாமா? இவளின் பதில் என்னவாக இருக்கும்? எனக்கு பிடித்த எழுத்தாளர் என்பதால்தான் உங்களிடம் சற்று அதிக உரிமையுடன் பேசிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் இப்படி ஒரு தப்பான எண்ணத்தை வளர்த்து கொள்வீர்கள் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை என்பது போல சொல்லிவிட்டால்? அவசரப்படக்கூடாது. காதலில் நிதானமும் பொறுமையும் ரொம்ப முக்கியம். காதலில் அட, நான் இவளை காதலிக்கிறேன் என்று முடிவே செய்துவிட்டேனா? மாதவியின் மனதில் என்ன இருக்கிறது என்று குறிப்பாலாவது அறிந்து கொண்ட பிறகுதான் மனம் திறந்து பேச வேண்டும். அதுவரை பரபரப்பு காட்டவே கூடாது. என்ன பவித்ரா, பயங்கரமான யோசனை என்றாள் மாதவி. உங்களை கதாநாயகியா வச்சு ஒரு நாவல் எழுதலாம்னு ஒரு யோசனை வந்தது. என்னையா? ஆமா, ஒரு ஆஸ்பத்திரியில வேலை பார்க்குற ஒரு நல்ல பொண்ணு தான் கதாநாயகி. உங்ககிட்ட இருக்கிற மாதிரியே உற்சாகமாக பேசுறது, இலக்கியத்தில் ஆர்வம் காட்டுறது, பண்போட நடந்துக்கிறதுன்னு நல்ல குணங்கள் நிறைய இருக்கு. அந்த ஆஸ்பத்திரிக்கு ஒரு ஓவியன் வைத்தியத்துக்காக வந்து தங்குறான். அவன்தான் கதாநாயகன். அவனோட ஓவியங்கள் மேல ஏற்கனவே கதாநாயகிக்கு ஈடுபாடு உண்டுங்கிறதால ரொம்ப உரிமையோட அவன் அவகிட்ட பழக ஆரம்பிக்கிறான். அவனோட மனசுல அவளை பத்தி நல்ல அபிப்பிராயம் உருவாகி அதுவே ஒரு காதலா மலர்ந்துடுச்சு. அந்த ஓவியனுக்கு தன் காதலை அவகிட்ட சொல்ல தயக்கமா இருக்கு. நான் ஒரு ரசிகையோட ஸ்தானத்துல இருந்து தான் உங்க கூட பழகினேன்னு அவ சொல்லிட்டானா என்ன பண்றதுங்கிற தயக்கம். அப்புறம் என்றாள் மாதவி தன் கன்னத்தில் ஒரு கையை முட்டு கொடுத்து அவனை பார்த்தபடி. அவ்வளவுதான் யோசிச்சிருக்கேன். நல்லா இருக்குங்க. கதை பின்னணியில ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. மேற்கொண்டு யோசிங்க. எனக்கு எழுத எழுத யோசனைகள் விரிஞ்சுக்கிட்டே போகும். ஆனா வலது கையில பார்த்து ஆட்டோக்காரன் மோதி இப்படி தொங்க விட்டுட்டு போயிட்டான் பாருங்க. ஒன்று செய்யலாமா பவித்ரா? சொல்லுங்க. எனக்கு தினமும் சாயங்காலம் 5 மணிக்கு வேலை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நான் உங்க ரூமுக்கு வரேன். நீங்க கதையை சொல்லுங்க, நான் எழுதி தரேன். வேணாங்க, பாவம், உங்களுக்கு எதுக்கு சிரமம்? சிரமமா? இது பாக்கியம். என் பவித்ராவுக்கு என்னால முடிஞ்ச சின்ன உதவிதானே. என்னோட பவித்ராவுக்கு என்று அவள் சொன்னதில் இருந்த உரிமையை உணர்ந்த வினாடி அவனுக்குள் 100 பறவைகள் ஒரே நேரத்தில் படபடவென்று சிறகுகளை அடித்தன.
அது மட்டும் இல்லாம சில தலைவர்கள் ஜெயில்ல இருந்தப்போ எழுதினதுன்னு பெருமையாவும் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி நீங்க இந்த ஆஸ்பத்திரியில இருந்தப்போ எழுதின நாவல்னு சொல்லிக்கலாமே. ராமருக்கு அணில் மாதிரி உங்க முயற்சியில எனக்கும் கொஞ்சம் பங்கு இருந்ததுன்னு நானும் எல்லார்கிட்டையும் பெருமையா சொல்லிக்குவேனே. ப்ளீஸ். சரி, நாளையில இருந்து கதை சொல்றேன், நீங்க எழுதுங்க என்று ஆனந்த் அமைதியானான். நான் கற்பனையாக சொன்ன கதை என்றுதான் நினைக்கிறாளா? மறைமுகமாக நான் வேறு ஒன்றை உணர்த்துகிறேன் என்பது இவளுக்கு புரிகிறதா இல்லையா? செயற்கை நீரூற்றில் இருந்து சிதறும் நீருக்கு தனியாக ஒரு வெளிச்சம் பாய விட்டிருந்ததால் மத்தாப்பு சிதறல் போல அழகாக இருந்தது. மாதவி, பவித்ராணி ஏன் புனைப்பெயர் வச்சுக்கிட்டீங்கன்னு கேட்டீங்க இல்லையா? இப்போ சொல்லட்டுமா? சொல்லுங்க. என்னோட சொந்த ஊர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிற மன்னார்குடி. நான் எழுத ஆரம்பித்தது 7 வருடங்களுக்கு முன்னாடி, அதாவது என்னோட 20வது வயசில். அப்போ தான் நான் பட்டப்படிப்பு படித்து முடித்து வேலைக்காக முயற்சிகள் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு பக்கம் வேலைக்கான முயற்சிகளை செஞ்சுக்கிட்டே மற்ற நேரங்களில் கவிதை, கதை எழுதுறது, இலக்கிய கூட்டங்களுக்கு போகிறது, இலக்கிய அமைப்புகளில் தீவிரமாக பங்கு எடுத்துக்கிறதுன்னு இருந்தேன். இது எங்கள் அப்பாவுக்கு பிடிக்கல. நான் பொழுது அனாவசியமாக விரயம் செய்கிறதா சதா திட்டுவார். இலக்கியம் சோறு போடாது, முதல்ல சோத்துக்கான வழியை பாருன்னு கத்துவார். நான் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு எதிர்த்து வாதம் செய்வேன். நான் வீட்டில் இருந்தால் அவர் வெளியே போயிடுவார், அவர் வீட்டில் இருந்தால் நான் வெளியே போயிடுவேன். அந்த அளவுக்கு எங்களுக்குள்ள ஒரு இடைவெளி மனசளவில் ஏற்பட்டு போச்சு. நான் கவிதைகள் எழுதி வச்சிருந்த நோட்டை கிழிச்சு கூட போட்டிருக்காரு. காகிதத்தை கிழிக்கிறதால கவிதை செத்துடுமான்னு கேட்பேன். என் கவிதை அச்சான வார இதழை எடுத்துக்கிட்டு வந்து அவர் முன்னாடி போடுவேன். என் கவிதை இந்த புத்தகத்தில் அச்சாகி இருக்கு, 1,00,000 பிரதிகள் அச்சாகி இருக்கு. எல்லா வீட்லையும் போய் இந்த புத்தகத்தை கிழிச்சு போட்டுட்டு வாங்களே முடிஞ்சான்னு வீராப்பா பேசுவேன். இப்படி எங்களுக்குள்ள சதா சண்டை தான். அப்போ எங்கள் வீட்டு மாடிப்பகுதிக்கு நாகர்கோவிலிருந்து மாற்றலாகி ஒரு பேங்க் மேனேஜர் குடி வந்தார். அவருக்கு 16 வயசில் ஒரு பொண்ணு. அவ பேர் பவித்ரா. எப்பவும் ரெட்டை பின்னல் தான் போடுவா. துரு துருன்னு இருப்பா. எந்த சங்கோஜமும் இல்லாமல் எல்லார்கிட்டையும் பேசுவா. இவ வாசலுக்கு வந்து காய்கறி வாங்கினா காய்கறி வண்டிக்காரனே அரண்டுக்குவான். அவ மேலே எனக்கு ஒரு சுவாரஸ்யம் ஏற்பட்டது. என் வயசுக்கே உரிய துடிப்பு இருந்தது. எங்கள் வீட்டில் எனக்கும் அப்பாவுக்கும் நடக்கிற சண்டையை ரசித்து வேடிக்கை பார்ப்பா. ஒரு நாள் என் அறையில் ஒரு காகிதத்தை கசக்கி எரிஞ்சிட்டு போனான். பிரித்து பார்த்தேன். அதில், ஆனந்த், உங்கள் வாதங்கள் எனக்கு பிடித்திருக்கின்றன. உங்கள் அப்பா போன தலைமுறை அப்படித்தான் கத்துவார். கண்டுகொள்ளாதீர்கள், பெரிதுபடுத்தாதீர்கள், தளராமல் நீங்கள் எழுதுங்கள். அப்புறம் நீங்கள் இவ்வளவு தூரம் வாதிடும் அளவிற்கான தகுதி உங்கள் கவிதை, கதைகளுக்கு இருக்கிறதா என்று நான் அறிய வேண்டுமே அப்படின்னு எழுதியிருந்தா. நான் என் கவிதை நோட்டை அவளுக்கு கொடுத்தேன். படித்து பார்த்துட்டு பாராட்டி 3 பக்கத்துக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தா. அப்புறம் ரகசியமாக நாங்கள் 2 பேரும் மொட்டை மாடியில் சந்தித்து பேச ஆரம்பித்தோம். பல விஷயங்களையும் பேசினோம். நான் அவளை நேசிக்கிறேன்னு அவளுக்கு தெரியும், அவள் என்ன நேசிக்கிறான்னு எனக்கு தெரியும். ஆனால் 2 பேருக்கும் அதை வெளிப்படுத்திக்க தைரியம் இல்லை. எனக்கு வேலை எதுவும் அப்போ இல்லாதால எனக்கு தைரியம் வரலை. ஒருவேளை 2 பேர் வீட்லையும் எதிர்த்தா துணிஞ்சு அவளை கல்யாணம் செஞ்சுக்க எனக்கு ஒரு அடிப்படை வருமானம் வேணுமே. அதனால் ஒரு வேலை கிடைச்சதும் அவகிட்ட என்னோட காதலை சொல்லிடுறதுன்னு ரொம்ப தீவிரமாக வேலை தேடினேன். 3 மாதம் முயற்சிக்கு அப்புறம் எனக்கு வேலை கிடைச்சிது. அந்த மகிழ்ச்சியான செய்தியை சொல்கிறதுக்காக நான் வீட்டுக்கு ஓடினேன். வீட்டு வாசல்ல ஒரே கூட்டமாக இருந்தது. எட்டி பார்த்தா பவித்ராவை படுக்க வச்சு மாலை போட்டிருந்தாங்க. ஆமாம், பள்ளிக்கூடம் போயிட்டு அவள் திரும்பினப்போ ஒரு லாரி மோதி அந்த விபத்தில் அவள் இறந்துட்டா. கடைசி வரைக்கும் என் காதலை தெரிவிக்காமலே அவள் போய் சேர்ந்துட்டா. நான் கொஞ்ச நாள் பைத்தியக்காரன் மாதிரி இருந்தேன். அப்புறம் மனநிலை தேறி கதை எழுத ஆரம்பிச்சப்போ என்னோட முதல் ரசிகையான அவளோட பேர்லையே எழுத ஆரம்பித்தேன் என்று ஆனந்த் சொல்லி முடித்து நிமிர மாதவியின் கண்களில் இருந்து பொலபொலவென்று கண்ணீர் உதிர்ந்து கொண்டிருந்தது. என் கதையை சொல்லி உங்களை சங்கடப்படுத்திட்டேன், மன்னிச்சிடுங்க மாதவி என்றான் ஆனந்த். அவள் மௌனமாக தன் கண்களை கைக்குட்டையால் துடைத்து கொண்டாள். அதனால தான் நீங்கள் இன்னும் கல்யாணம் செஞ்சுக்கலையா பவித்ரா? அப்படி இல்லை மாதவி, அது ஒரு முழுமையான காதலான்னு எனக்கு புரியலை. கண்ணுக்குட்டி காதல்னு சொல்லுவாங்களே, அந்த வகை தான் அது. வேலை கிடைக்காத எரிச்சல், அப்பா என்ன புரிஞ்சுக்காத கோபம். இப்படி ஒரு சூழ்நிலையில எனக்கு ஆறுதல் வார்த்தைகள் தேவைப்பட்டது. அந்த வார்த்தைகள் அந்த சமயத்துல பவித்ரா இல்லை வேற யார் கொடுத்திருந்தாலும் அவங்கள என் மனசு நேசிச்சிருக்கும். அதே மாதிரி கடைசி வரைக்கும் நான் என் காதலை சொல்லாத மாதிரி அவளும் சொல்லாததால உண்மையிலே அவ மனசுலையும் என் மேல காதல் இருந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. எப்படி இருந்தாலும் எனக்கு தன்னம்பிக்கையை வாழ்க்கையில விதைச்ச பொண்ணு அவ என்னோட காதலின்னு சொன்னா கொஞ்சம் கொச்சையா இருக்கு. என்னை புரிஞ்ச ஒரு நல்ல சிநேகிதின்னு அவளை சொல்லலாம். ஊர்ல இருந்து அப்பா அடிக்கடி என் கல்யாணம் பத்தி கடிதம் போட்டுக்கிட்டே இருக்காரு. எனக்கு பவித்ரா மாதிரி ஒரு நல்ல சிநேகிதியோட அறிமுகமாகி என் மனசுக்கும் அவளை ரொம்ப பிடிச்சிருந்தா அவளைத்தான் கல்யாணம் செஞ்சுக்கணும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்.
மாதவி தனது மேல்வரிசை பற்களும் தெரிய மெதுவாக சிரித்தாள். ஏன் சிரிக்கிறீங்க மாதவி? என்ன ஒரு சூழ்நிலை முரண்பாடு பாருங்க. உங்களுக்கு காதலி இருந்த சமயம் வேலை இல்லை, இப்போ வேலை இருக்கு, காதலிச்சாலும் அதை சொல்ல தைரியம் இருக்கு. ஆனா இப்போ காதலி இல்லை. இல்லைன்னு யார் சொன்னது? சிரிப்பை நிறுத்தி அவன் முகத்தை ஊடுருவி பார்த்தாள். அப்போ உங்க ரெண்டாவது காதலியை நீங்க சந்திச்சாச்சா? சந்திச்சிட்டேன் மாதவி. வெரி குட். யார் அது? எல்லாத்தையும் இன்னைக்கே பேசி தீர்த்துடணுமா மாதவி? இன்னும் தான் வாரக்கணக்கில் இதே ஆஸ்பத்திரியில் இருக்க போறேனே. இன்னொரு நாள் அதை பற்றி பேசலாமா? சரி, எனக்கு ஆர்வம் தாங்கலை. இதை மட்டும் சொல்லிடுங்களேன். இப்போ நீங்கள் சந்திச்ச பொண்ணுகிட்ட உங்கள் காதலை சொல்லிட்டீங்களா இல்லையா? இன்னும் இல்லை. ஏன்? தைரியம் வரல. என்னங்க இது இப்படி சொல்கிறீங்க? இப்போ தான் உங்களுக்கு நிரந்தரமான வேலை இருக்கே. அதை தவிர எழுதுறதால மேல் வருமானமும் புகழும் வேற இருக்குது. இப்போ தைரியம் வராததுக்கு என்னங்க காரணம்? பவித்ராவை பொறுத்த வரைக்கும் அவளும் என்ன நேசிக்கிறான்னு என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சுது. அதனால் நான் சொல்ல தயாராக தடுத்தது வேலை விவகாரம் மட்டும்தான். இப்போ அந்த பொண்ணும் என்ன நேசிக்கிறான்னு என்னால் புரிஞ்சுக்க முடியல. அதனால் தைரியம் வரல. என்ன சார், நீங்கள் ஒரு எழுத்தாளர், உங்களுக்கு தெரியாதா? காதல் விஷயத்தில் எந்த பொண்ணும் முந்திக்கிட்டு தன் மனசை பகிரங்கப்படுத்த மாட்டா. நீங்கள் தான் குறிப்பால் புரிஞ்சுக்கணும். அதை எப்படி புரிஞ்சுக்கிறது மாதவி? நீங்கள் எழுதின காதல் கதைகளை படிச்சுட்டு நிறைய பேர் காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் என்கிட்ட கேள்வியாக கேட்குறீங்க. அந்த இடத்தின் அருகில் இருந்த ஒரு டியூப்லைட்டின் வெளிச்சம் மட்டும் பிரதானமாக இருக்க வானம் முழுக்க கருப்பாகி இருந்தது. மாதவி எழுந்து கொண்டாள். வாங்க பவித்ரா, உங்கள் வார்டுக்கு போகலாம், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. மீண்டும் அவள் தோளில் கை தாங்கி ஆனந்த் நடந்து சக்கர நாற்காலியில் அமர்ந்து கொள்ள மௌனமாக தள்ளி கொண்டு நடக்கத் தொடங்கினாள் மாதவி. மாதவி, அந்த பெண் நீதான் என்று எப்படி நேரிடையாக உணர்த்துவது? ஒரு பெண் விபத்தில் என் முதல் காதலை இழந்தேன். இன்னொரு விபத்தில் ஒரு புது காதல் முளைவிட்டிருக்கிறது என்று வெளிப்படையாக சொல்ல எனக்கு உன் மனம் தெரிய வேண்டும், குறிப்பில் அறிய வேண்டும் என்கிறாயே. உன் மனதை குறிப்பால் உணர்த்தப் போவது எப்போது? அவனது தனி வார்டுக்கு வந்து சக்கர நாற்காலியில் இருந்து படுக்கைக்கு அவனை மாற்ற உதவினாள் மாதவி. கட்டுப்போட்ட காலுக்கு அடியில் ஒரு தலையணையை வைத்தாள். மின்விசிறியை போட்டுவிட்டு அவன் அந்த வேளையில் குடிக்க வேண்டிய மருந்து மாத்திரைகளை எடுத்து அவனுக்கு புகட்டி தண்ணீர் குடிக்க வைத்துவிட்டு புறப்படும் முன்பாக கேட்டாள். அந்த பவித்ராவோட புகைப்படம் எதுவும் வச்சிருக்கீங்களா? ஏன்? நீங்கள் சொன்னதுலேருந்து எனக்கு அவள் எப்படி இருப்பான்னு பார்க்கணும் மாதிரி ஒரு தவிப்பு. என்கிட்ட அவள் புகைப்படம் இல்லைங்க மாதவி. ஆனால் அவள் எப்படி இருப்பான்னு என்னால் உங்களுக்கு உணர்த்த முடியும். எப்படி? வாஷ் பேசினுக்கு மேலே இருக்கிற கண்ணாடியை பாருங்களேன். அவள் திரும்பி பார்த்தாள். என்ன தெரியுது? ஏன் முகம்? உங்களை மாதிரி தான் இருப்பா பவித்ரா. நீங்கள் நர்ஸு உடையில் இருக்கீங்க, அவள் தாவணி போட்டிருப்பா. கிண்டலா என்று சிரித்தாள் மாதவி. சரி, நான் புறப்படட்டுமா? ஒரு நிமிஷம், என் கையெழுத்தோட புத்தகம் கேட்டீங்களே, புத்தகம் மட்டும் இந்தாங்க. கையெழுத்து என் கை சரியானப்புறம் போட்டு தரேன். படுக்கைக்கு அருகில் இருந்த சின்ன மேஜை மீதிருந்து அவள் என்னை பார்க்கிறாள் என்னும் அவன் எழுதிய புத்தகத்தை எடுத்து நீட்டினான். வாங்கி கொண்ட மாதவி, உங்க கைக்கட்டு மேல நீ விரைவில் குணமாகி விடுவாய்ன்னு எப்படி எழுதுனீங்க என்றாள். அது இடது கையால கிறுக்கலா எழுதினேன். அதே மாதிரி கிறுக்கலா இடது கையாலேயே உங்க கையெழுத்து போட்டு தாங்களே. வழக்கமா எல்லாருக்கும் வலது கையால தானே போடுறீங்க. என்கிட்ட உள்ள கையெழுத்து மட்டும் வித்தியாசமா இடது கையால போட்டதா இருக்கட்டுமே என்றவள் அவளே பேனா எடுத்து மூடி திறந்து அவனது இடது கையில் செருகிவிட்டு அவன் கையெழுத்து போட வாகாக புத்தகத்தை திறந்து முதல் பக்கம் புரட்டி பிடித்தாள். சிரித்து கொண்ட ஆனந்த் இடது கையால் கிறுக்கலாக எழுதினான். என் கதாநாயகிக்கு அன்புடன் பவித்ரா என்று. வாங்கி பார்த்தவள், கதாநாயகியா என்றாள் வியந்து. ஆமா, நாளைக்கு தொடங்க போற நாவலுக்கு நீங்க தானே கதாநாயகி. அதானே பார்த்தேன். வரட்டுமா? குட் நைட் என்று நடந்து சென்றாள் மாதவி. மாதவி, கதாநாயகி என்று குறிப்பிட்டு உணர்த்திவிட்டேன். பதிலுக்கு நீ எப்போது எப்படி எனக்கு உன் அன்பை உணர்த்தப் போகிறாய்? அத்தியாயம் 4. மறுநாள் மாலை தன் வேலை முடிந்ததும் ஓய்வு அறைக்கு சென்ற மாதவி தனது நர்சு உடையை கழற்றிவிட்டு புடவை கட்டிக்கொண்டாள். நர்சு உடையை மடித்து ஒரு கவரில் போட்டுக்கொண்டு தனது கைப்பையுடன் ஆனந்தின் அறைக்கு வந்தாள். சக்கர நாற்காலியில் அமர்ந்து ஜன்னல் வழியாக தோட்டத்தை பார்த்து கொண்டிருந்த ஆனந்த் திரும்பி, மாலை வணக்கம் என்றான். இளமஞ்சள் புடவையும் அதை கட்டியிருந்த நேர்த்தியும் மாதவியை இன்னும் அழகாக்கி காட்ட, என்ன ஆனாலும் சரி, நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தை சிரமப்பட்டு அடக்கி கொண்டான். என்ன அப்படி பார்க்குறீங்க பவித்ரா? உங்களை நர்சு உடையிலேயே பார்த்து பழகிட்டேனா இன்னைக்கு முதல் முறையாக சேலையில் பார்க்குறப்போ ஒரு இன்ப அதிர்ச்சி. நர்சு உடையில் ஒரு அந்நியத்தன்மை இருக்கிறதால கதை எழுதுகிறப்போ என் சொந்த உடையில் வரலாமேன்னு நினச்சேன். இன்னைக்கு நாவலை ஆரம்பிச்சிடலாம் இல்லையா என்றாள் மாதவி
தயாராய் இருந்த எழுது பலகையை கையில் எடுத்துக்கொண்டு அதில் இருந்த வெள்ளை காகிதங்கள் படபடத்தன. தோட்டத்துக்கு போயிடலாமே, ரம்யமா இருக்கும், போகலாமே. தனது நர்சு உடை கவரையும் கைப்பையையும் அங்கே ஓரமாக வைத்துவிட்டு எழுது பலகையை அவனிடம் தந்து சக்கர நாற்காலியை தள்ள முனைந்தாள் மாதவி. ஒரு நிமிஷம், அது என்ன புத்தகம் என்றான் அவன் கைப்பையின் வெளியே சற்றே எட்டி பார்த்து கொண்டிருந்த ஒரு புத்தகத்தை சுட்டிக்காட்டி. பாருங்க, மறந்தே போயிட்டேன், உங்களுக்கு கொடுக்கறதுக்காகத்தான் எடுத்துக்கிட்டு வந்தேன். பட்டுக்கோட்டை பிரபாகரோட தொட்டால் தொடரும் நாவலை இன்னொரு தடவை படிக்கணும்னு ஆசையா இருக்குன்னு சொன்னீங்களே, படிச்சுட்டு மெதுவா தரலாம் நீங்க. மாதவி அந்த புத்தகத்தை எடுத்து படுக்கை அருகில் இருந்த சிறிய மேசை மேல் வைத்துவிட்டு நாற்காலியை தோட்டத்திற்கு தள்ளி கொண்டு வந்தாள். அவளை மட்டும் தரையில் புல்வெளி மேல் அமரச் சொல்லிவிட்டு ஆனந்த் சக்கர நாற்காலியிலேயே இருப்பதாக சொன்னான். மாதவி பேனாவை திறந்து கை வளையல்களை மேலே ஏற்றிவிட்டு கொண்டு பிள்ளையார் சுழி போட்டுவிட்டு நான் தயார், சொல்றீங்களா என்றாள். முதல்ல தலைப்பு எழுதுங்க மாதவி. தீர்மானிச்சாச்சா? என்ன தலைப்பு? அழகிய பெண்ணே. ஒருமுறை சொல்லி பார்த்து கொண்ட மாதவி தலைப்பை எழுதி அடிக்கோடிட்டாள். அருகில் பவித்ரா என்று அவன் புனைப்பெயரையும் எழுதி காத்திருந்தாள். அவனுக்கு அந்த மருத்துவமனையை மிகவும் பிடித்திருந்தது. சில கட்டிடங்கள் கம்பீரமாக அழகாக நிமிர்ந்து நிற்கும், ஆனால் மனதிற்கு ஒரு ஒட்டுதல் ஏற்படாது. சில கட்டிடங்கள் எளிமையாக இருக்கும், ஆனால் பார்த்ததுமே ஒரு நெருக்கம் மனதில் ஏற்படும் என்று நிறுத்தி வரி வரியாக சொல்லத் தொடங்க தன் மடியில் வைத்து தலையை சாய்த்து எழுதி கொண்டிருந்தாள் மாதவி. மாதவி என்றான் சற்று நேரம் கதை சொல்லிய பிறகு. நிமிர்ந்து பார்த்தாள். ஒண்ணுமில்ல என்றான். என்ன சொல்லுங்க? ஒண்ணுமில்ல, கதையை மேல சொல்றேன். நீங்க என்னமோ சொல்ல வந்தீங்க, முதல்ல அது என்னன்னு சொல்லுங்க பவித்ரா. சரி கேளுங்க. கிட்டத்தட்ட 1 மாசமா நாம பேசி பழகிட்டு இருக்கோம். உங்களை பத்தி எனக்கு சில அபிப்பிராயங்கள் வந்திருக்கும், அதை போல என்னை பத்தி உங்களுக்கு சில அபிப்பிராயங்கள் வந்திருக்கும் இல்லையா? ஆமா. என்னை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மாதவி? ஒரு நல்ல எழுத்தாளர். இது என்னை பத்திய அபிப்பிராயம் இல்ல, என் எழுத்து திறமையை பத்தின அபிப்பிராயம். உங்களை பத்தி என்ன சொல்றது? கொஞ்சம் வெளிப்படையானவர் நீங்க, நல்ல ரசனைகள் உள்ளவர், மற்றவங்க மனசை உணர்ந்து பேசுறவரு, அன்புக்காக மனசோரத்துல எப்பவும் ஒரு ஏக்கம் வச்சிருக்கிறவரு. உங்களுக்கு அமையற மனைவி உங்க மனசை கவர்ந்த பவித்ரா மாதிரியே இருக்கணும்னு ஒரு எதிர்பார்ப்பு வச்சிருக்கிறவரு. எல்லா விஷயத்திலையும் விளைவுகளை யோசிச்சு அதுக்கப்புறம் தீர்மானத்துக்கு வர்றவரு. இன்னும் என்ன சொல்றது என்றாள் மாதவி. ஆனந்த் மௌனமாகி அவளை பார்த்தான். மாலை சூரியனின் லேசான மஞ்சள் வெயில் அவள் கன்னங்களில் பிரதிபலித்து கொண்டிருந்தது. அவள் சேலையின் தலைப்பு முனை காற்றில் மெல்ல துடித்து கொண்டிருந்தது. என்ன அவஸ்தை இது! தொண்டை வரை வந்து வார்த்தைகள் சடன் பிரேக் அடித்து நின்று விடுகின்றனவே. மாதவி, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். உனக்கு இதுல சம்மதம் தானா? எவ்வளவு எளிமையான கேள்வி! எதையோ கேட்கிறேன். இந்த கேள்விக்கு மட்டும் தைரியம் வர மறுக்கிறதே. மாதவி, நாளைக்கு மிச்ச கதையை தொடரலாம் என்றான். சரி என்று எழுந்து கொண்டாள். அவனை அவனது அறையில் விட்டுவிட்டு அவள் நல்ல இரவுக்கு வாழ்த்துவிட்டு சென்றதும் ஆனந்த் தலைக்கு மேல் சுழலும் மின்விசிறியை பார்த்தான். ஒரு மாய சுழற்சி கண்களுக்கு தெரிந்தது. உண்மையில் மின்விசிறி கடிகாரத்தின் எதிர் சுழற்சியில்தான் சுழன்று கொண்டிருக்கிறது. ஆனால் கண்களுக்கு கடிகார சுழற்சியாக சுழல்வது போல ஒரு மாயத் தோற்றம் தெரிகிறது. நான் மாதவியை கதை எழுத சொல்வதும் அதை சாக்கிட்டு பேசுவதும் மாய சுழற்சி போலத்தான். உண்மையில் அவளின் அருகாமை ஒவ்வொரு வினாடியும் எனக்குள் காதல் உணர்வுகளை பல மடங்காக பெருக்கிக் கொண்டிருக்கின்றன. இந்த அவஸ்தை நாடகத்தை, பொய் வேடத்தை, மாய சுழற்சியை இன்னும் எத்தனை நாளுக்கு நீட்டிப்பது? நாளைக்கு இதே தோட்டத்தில் கதை எழுதும் நேரத்தில் மனம் திறந்து கடகடவென்று கொட்டிவிட வேண்டும். தீர்மானத்துடன் திரும்பிய ஆனந்த் அவள் தன் கைப்பையில் இருந்து எடுத்து வைத்துவிட்டு சென்ற புத்தகத்தை கையில் எடுத்தான். உள்ளே புரட்டிய போது உள்ளிருந்து 4ஆக மடிக்கப்பட்ட ஒரு காகிதம் நழுவி விழ அவன் வியப்போடு அதை எடுத்து பிரித்து பார்த்தான். அது ஒரு கடிதம். படிக்கத் தொடங்கியதும் லேசான உதறல் எடுத்தது. என் இனியவருக்கு மாதவி எழுதி கொண்டது. எப்படி தொடங்குவது என்று எனக்கு புரியவில்லை. நான் ஒரு ஆணுக்கு எழுதும் முதல் கடிதம் இது. நேரில் பேசச் சொன்னால் இயந்திர துப்பாக்கியால் சுடுவது போல படபடவென்று பேசி தள்ளிவிடுவேன். ஆனால் கடிதம் எழுத உட்கார்ந்ததும் என்னவோ எதிரில் நீங்கள் உட்கார்ந்து கொண்டு என்னையே பார்த்து கொண்டிருப்பது போல ஒரு படபடப்பும் குறுகுறுப்பும் சேர்ந்து கொண்டு விட்டது. இதோ இந்த வரியை எழுதும்போது கூட எனக்கு எதை எழுதுவது என்று பிடிபட மறுக்கிறது. வேண்டாமே இந்த அவஸ்தையான முயற்சி. எத்தனை பக்கங்கள் எழுதினால் என்ன?
அத்தனை வாக்கியங்களும் உணர்த்தப் போவது ஒரே ஒரு கருத்தைத்தான். அது நான் உங்களை மனமாற நேசிக்கிறேன் என்பது. அதனால் மேலும் கடிதத்தில் வளவளக்க விரும்பவில்லை. காரணம் மனதில் ஏற்படும் வெடவெடப்புதான். பிரியமுடன் மற்றும் வியர்வையுடன் உங்கள் மாதவி. கையிலும் காலிலும் கட்டுமட்டும் இல்லை என்றால் ஆனந்த் நிச்சயமாக தாவி குதித்திருப்பான். அவனுக்கு அந்த கட்டிடமே அதிரும் வண்ணம் மாதவி என்று கத்த வேண்டும் போல் இருந்தது. மீண்டும் மீண்டும் அந்த கடிதத்தை படித்தான். நான் ஒரு கோழை. எனக்கு முன்னால் அவள் முந்திக் கொண்டு விட்டாள். நானே சொல்வேன் என்று பொறுத்திருந்து பார்த்திருக்கிறாள். பொறுமை தீர்ந்து போய் அவளே ஆரம்பித்து விட்டாள். ஆனந்த் அந்த கடிதத்திற்கு ஒரு முத்தம் கொடுத்துவிட்டு மீண்டும் ஒருமுறை வார்த்தை வார்த்தையாய் அனுபவித்து படிக்கத் தொடங்கினான். அத்தியாயம் 5. ஞாயிற்றுக்கிழமை என்பதால் காலையில் 9 மணிக்கெல்லாம் செஸ் போர்டை எடுத்துக்கொண்டு சேது ஆஸ்பத்திரிக்கு வந்துவிட்டான். சக்கர நாற்காலியை விட்டு இறங்கி ஒரு கைக்கு அடியில் மட்டும் இரும்பு ஊன்றுகோல் வைத்துக்கொண்டு அறையில் குறுக்கே ஒவ்வொரு அடியாக நிதானமாக எடுத்து வைத்து கொண்டிருந்த ஆனந்தை பார்த்து வெரி குட் என்றான். என்ன வெரி குட்? இன்னும் 15 நாள் நான் இங்கே இருந்தாகணுமா சேது? 1 மாசத்துக்கு மேலே பொறுமையாக பல்ல கடிச்சிக்கிட்டு இருந்துட்ட. இன்னும் 15 நாள் இருக்கிறதா பெருசு? எனக்கு இப்போவே கட்டு எல்லாத்தையும் பிரித்து போட்டுட்டு கையை காலை உதறிக்கிட்டு கடற்கரை மணலில் சந்தோஷமாக கத்திக்கிட்டு ஓடணும் மாதிரி இருக்கு சேது என்ற ஆனந்த் தனது கட்டிலில் அமர்ந்து சேது கொண்டு வந்திருந்த பழக்கூடையிலிருந்து ஒரு ஆப்பிளை எடுத்து கடிக்கத் தொடங்கினான். அவன் அருகில் அமர்ந்த சேது, என்னப்பா உனக்கு அவ்வளவு சந்தோஷம்? திரும்பு, ஓ முதுக காட்டு, எழுதுறேன், புரிஞ்சுக்கோ. ஆனந்த் தனக்கு முதுகு காட்டிய சேது மேல் இடது கை ஆட்காட்டி விரலால் எழுதத் தொடங்கினான். சேது கண்களை மூடிக்கொண்டு எழுத்தெடுத்தாக உச்சரித்து மா த வி மாதவியா என்றான். ஆமா சேது, நான் சொல்லல மாதவிய மேல ரொம்ப பிரியமா நடந்துக்கிறாங்கன்னு. அவங்கள நான் தீவிரமா நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன் சேது. என்ன நீ விளையாடுறியா? நோயாளிங்க கிட்ட பிரியமா அன்பா நடந்துக்க வேண்டியது ஒரு நர்ஸோட கடமை. அந்த அடிப்படையில் அந்த பொண்ணு உங்ககிட்ட சிரிச்சு பேசியிருக்கலாம். அதை வச்சுக்கிட்டு நேசிக்கிறதா சொல்லிடுறதா? அவகிட்ட சொன்னியா? இன்னைக்கு சாயங்காலம் சொல்ல போறேன். வேணா ஆனந்த், ஓ மேல வச்சிருக்கிற மதிப்பே போயிட போகுது. சின்ன விஷயம் இல்லை இது. ஆனந்த் சிரித்தான். தன் சட்டை பாக்கெட்டில் இருந்து மாதவி எழுதின கடிதத்தை எடுத்தான். இதோ பாரு சேது, அவ எனக்கு எழுதின கடிதம். நமக்குள்ள என்ன ரகசியம்? சும்மா படிச்சு பாரு என்றான். அந்த கடிதத்தை படித்து பார்த்த சேது அதிர்ச்சியோடு அவனை பார்த்தான். உண்மையா இது? அந்த பொண்ணு எழுதினதா? இல்ல, நானே ஆள் வச்சு எழுதினேன் அவளை மாதிரி. அவ மனசை வெளிப்படுத்திட்டா. இன்னைக்கு என் மனசை நான் வெளிப்படுத்த போறேன் என்று பூரித்து போன ஆனந்த், சேது, உனக்கு என் பவித்ரா பத்தி சொல்லியிருக்கேன் இல்ல, அவளுக்கு அப்புறம் என் மனசு அலைப்பாயிறது இந்த மாதவியை பார்க்குறப்ப சேது. ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம் நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? ஒரு பக்கம் நினைச்சா இவளை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்காகவே இன்னும் 1 வருஷம் வேணும்னாலும் இந்த ஆஸ்பத்திரியிலேயே இருக்கலாம் மாதிரி இருக்கு. சேது, மாதவி எனக்கு பொருத்தமா இல்லையா என்றான் உற்சாகமாக. நிச்சயமா என்ற சேது, என்னுடைய நல்வாழ்த்துக்கள் ஆனந்த், எல்லாம் நல்லபடியா நடக்கணும்பா என்றான். சேது, எனக்கு ஒரு உதவி செய்றியா? சொல்லு. என்னோட காதலை வெறுங்கையோட சொல்ல விரும்பல. 50 ரூபாய்க்கு மலர் கொத்து வாங்கிட்டு வரியா? சரி என்று எழுந்து கொண்டான் சேது. மாலை 5 மணிக்கு வேலை முடிந்து மாதவி சிகப்பு சேலையில் ஆனந்தின் வார்டுக்குள் நுழைந்த போது அவன் கண்ணாடி பார்த்து தலை சீவி கொண்டிருந்தான். எழுத்தாளர் சார், உங்க உதவியாளர் ஆஜர் என்று அபிநயமாக தலை வணங்கி சிரித்தாள். இன்னைக்கு தோட்டத்துக்கு போக வேணாம் மாதவி, இங்கே பேசலாம் என்றான் ஆனந்த். சரி என்று நாற்காலியில் அமர்ந்து கொண்டு பேனா பேப்பர் எடுத்து எழுத தயாரானாள் மாதவி. நேத்து கதையை எந்த இடத்துல நிறுத்தினோம்? ஆனந்த் கட்டிலில் அமர்ந்து கால்களை நீட்டிக்கொண்டான். அந்த ஓவியன் தயக்கத்தை உடைத்து அவளுக்கு தன் மனதை வெளிப்படுத்தும் கடிதத்தை எழுத உட்கார்ந்தான். அது வரைக்கும் எழுதியிருக்கோம் என்றாள் படித்து காட்டி. சரி, இப்போ அதிலேயே தொடராம ஒரு புது காகிதம் எடுத்துக்கங்க. கடித வடிவத்திலேயே சொல்றேன், அதே மாதிரி எழுதுங்க. சரி என்றதும் நிதானமாக சொல்லத் தொடங்கினான். என் அன்பான அழகிய பெண்ணே, இத்தனை நாட்களின் மௌனத்தை இன்றைக்கு உடைக்கிறேன். தயக்கத் திரையை இப்போது விளக்குகிறேன். இனியவளே, நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்வது என் மனதின் உணர்வுகள் முழுவதையும் வெளிப்படுத்தியதாகாது. என் உணர்வுகளை ஏந்தி நிற்க எந்த மொழியிலும் எந்த வார்த்தைகளுக்கும் வலுவில்லை. அதென்ன பெண்ணே, உன் இமைகள் குனிந்து நிமிர்கையில் என் இதயத்திற்கருகில் சாமரம் வீசியது போன்றதொரு சிலிர்ப்பு. கையால் தொட்டால் பனிக்கட்டி தருகிற குளிர்ச்சியை உன் ஒரு வினாடி பார்வை தருகிற மாயம் என்ன? நீ தூரத்தில் இருந்து என்னை நோக்கி நடந்து வருகின்ற போது என் இதயத்தின் துடிப்பு 2 மடங்காகிறது.
நீ பேசும்போது நான் உன் உதடுகளின் அழகான அசைவுகளை மட்டும்தான் கவனிக்கிறேன். எனவே நீ சொல்வதெதுவும் என் கருத்தில் பதிவதே இல்லை. கன்னத்தில் கை தாங்கி உன் முகத்தை பார்த்து கொண்டே இருக்கச் சொன்னால் புற்று கட்டுவதும் அறியாமல் ஆண்டாண்டு காலம் முனிவர்கள் போல தவமாக அமர்ந்திருக்க என்னால் முடியும். இனியவளே, உன்னை நான் சொந்தமாக்கிக் கொள்ள ஆசைப்படுகிறேன். அதனால் என் வாழ்வை வசந்தமாக்கிக் கொள்ள ஆசைப்படுகிறேன். உன்னை நான் திரையரங்கம் வந்து என்னோடு அமர்ந்து திரைப்படம் பார்க்கிறாயா என்று கேட்கப் போவதில்லை. உன்னை நான் அலைகள் கொத்தும் கடற்கரைக்கு வந்து நான் படுக்க உன் மடியில் இடம் தருகிறாயா என்று கேட்கப் போவதில்லை. என் கேள்வி இதுதான். நீ என்னோடு மணமேடைக்கு வந்து என் கையால் மாலை சூட்டிக் கொள்கிறாயா என்பதுதான் அது. உன் விடைக்காக யுகம் யுகமாக காத்திருக்க தயாராக இருக்கும் உன் அன்பான என்று சொல்லி நிறுத்தினான் ஆனந்த். சொன்னவரை எழுதி முடித்த மாதவி, ரொம்ப பிரமாதமா வரிகள் அமைஞ்சிருக்கு பவித்ரா, மேல சொல்லுங்க, உன் அன்பான என்றாள். இங்கே கொடுங்க மாதவி என்று அந்த காகிதத்தை மட்டும் கேட்டு வாங்கின ஆனந்த் பேனாவையும் கேட்டான். இடது கையால் உன் அன்பான என்பதற்கு கீழே தன் கையெழுத்தை கிறுக்கலாக போட்டான். அவள் புரியாமல் பார்த்து கொண்டே இருக்க ஒரு கையாலேயே அந்த கடிதத்தை மடித்து தலையணைக்கு அடியில் மறைவாக வைத்திருந்த மலர்கொத்தை எடுத்து அதன் நடுவில் கடிதத்தை செருகி, மாதவி இந்தாங்க என்று அவளை நோக்கி நீட்டினான். என்ன சார் இது? முதல்ல வாங்கிக்கங்க, சொல்றேன். அவள் வாங்கி கொண்டாள். மாதவி, நேத்து வரைக்கும் எழுதினது நாவல். இன்னைக்கு இப்போ நீங்க எழுதின இந்த கடிதம் கதைக்கான கற்பனை இல்லை, என்னோட உண்மையான உணர்வுகள். கதையின் கதாநாயகிக்காக எழுதப்பட்டதில்லை இது. என்னோட கதாநாயகியான உங்களுக்காக நான் எழுத சொன்னது. மாதவி, நான் உங்களை நேசிக்கிறேன். நியாயமா நான் தான் முந்திக்கிட்டு என்னை வெளிப்படுத்தி இருக்கணும், நீங்க முந்திக்கிட்டீங்க என்றான் ஆனந்த். மௌனமாக தலைகுனிந்து அமர்ந்திருந்தாள் மாதவி. அவள் முகத்தை நேருக்கு நேர் சந்திக்க அவனுக்கு தயக்கமாக இருந்தது. சில நிமிடங்கள் இருவரும் அமைதியாய் இருக்க மீண்டும் அந்த அமைதியை அவனே கலைத்தான். என்ன மாதவி, எதுவுமே பேச மாட்டேங்கிற? என்ன பேசுறதுன்னு தெரியலங்க. என்னை கல்யாணம் செய்துக்கிறதுல உனக்கு பரிபூர்ண சம்மதம் தானே? கண்களில் கண்ணீர் முத்துக்கள் கோர்த்து கொள்ள மாதவி, நான் கொடுத்து வச்சிருக்கணுங்க என்றாள். நான் ஆஸ்பத்திரியிலேருந்து வெளியேறினதும் முதல்ல உங்கள் அம்மாவை பார்த்து அவங்க சம்மதத்தையும் ஆசீர்வாதத்தையும் வாங்கிக்கலாம். அப்புறம் நான் மன்னார்குடி போய் என் குடும்பத்தில் சொல்கிறேன். என் குடும்பத்தில் என் விருப்பத்துக்கு எதிராக யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. உங்கள் அம்மா எப்படி மாதவி? எனக்கு பொதுவாக நிறைய சுதந்திரம் கொடுத்துருக்காங்க எங்கள் அம்மா. ஆனால் கல்யாணம்னு வர்றப்போ அவங்க எப்படி நடந்துக்குவாங்கன்னு தெரியல. கவலையை விடு, அத்தையை பேசியே சரி கட்டிடுறேன். அது ஏன் பொறுப்பு மாதவி. எத்தனை நாளாக மனசுக்குள்ளேயே வச்சு தவிச்சுக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? இப்போ மனசில் ஒரு பெரிய மழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி இருக்கு. அப்படியா? என்ன அப்படியா? எனக்கு மட்டும்தான் தவிப்பா, உனக்கு இல்லையா? இல்லை என்று சிரிப்புடன் தலையசைத்தாள். பொய் என்றான் ஆனந்த். தவிப்பு இல்லைன்னா நீ முந்திக்கிட்டு இருப்பியா? மாதவி, இப்படி வந்து என் பக்கத்தில் உட்காரேன். மாட்டேன், இது ஆஸ்பத்திரி. நீங்கள் முழுக்க குணமாகி முதல்ல வெளியில் வாங்க, அப்புறம் பக்கத்தில் உட்காரலாம். சரி, மிச்ச நாவலை எழுத போகிறோமா இல்லையா? அவளை உற்று பார்த்த ஆனந்த், அதுதான் பார்வையாலேயே எழுதிக்கிட்டு இருக்கேனே என்றதற்கு நாணத்துடன் சிரித்தாள் மாதவி. அத்தியாயம் 6. டாக்டர், நான் உள்ள வரலாமா என்று கதவை தட்டிவிட்டு ஆஸ்பத்திரியின் தலைமை மருத்துவரின் அறைக்குள் வந்தாள் மாதவி. என்ன மாதவி என்றார் டாக்டர். கால் எலும்பு முறிவுக்காக வைத்தியம் பார்த்துட்டு இருக்கிற ஆனந்த் ஒரு மாற்றத்துக்காக கடற்கரை வரைக்கும் போயிட்டு வரணும்னு ஆசைப்படுறாரு. அவரோட காரை அவர் நண்பர் சேது எடுத்துக்கிட்டு வந்திருக்காரு. நீங்க அனுமதி கொடுத்தா நான் அவரை அழைச்சிக்கிட்டு போயிட்டு திரும்ப அழைச்சிக்கிட்டு வந்துடுறேன் டாக்டர் என்றாள் மாதவி. அவர் ரொம்ப நல்ல முறையில் தேறி வராரு. போற இடத்துல கீழே எதுவும் விழுந்துடாம ஜாக்கிரதையா பார்த்துக்கங்க. நீங்க ஒரு பொறுப்பான நர்ஸ், உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்ல. நன்றி டாக்டர். அந்த அறையை விட்டு வெளிவந்து ஆனந்தின் அறைக்குள் வந்தாள் மாதவி. அங்கே சேதுவும் இருந்தான். என்ன சொன்னாரு என்றான் ஆனந்த் ஆர்வமாக. பத்திரமா போயிட்டு வர சொன்னாரு, வாங்க போலாம் என்று அவனை பிடித்து கொள்ள கை நீட்டினாள் மாதவி. வேணாம் மாதவி, யார் துணையும் இல்லாம இப்போ என்னால் தனியா ஓரளவுக்கு நடக்க முடியுது. வலியும் குறைஞ்சிடுச்சு. படிகள் வர்றப்போ மட்டும் கை கொடுத்தா போதும். ஆனந்த் தன்னம்பிக்கையுடன் சற்றே விந்தி விந்தி நடக்கத் தொடங்க மூவரும் ஆஸ்பத்திரி வாசலில் நின்றிருந்த ஆனந்தின் மாருதி காருக்கு வந்தார்கள். சில நிமிடங்களில் சேது காரை ஓட்டிக் கொண்டிருக்க பின் இருக்கைகளில் ஆனந்தும் மாதவியும் அமர்ந்திருக்க கார் கடற்கரையை நோக்கி மெதுவாக ஓடிக்கொண்டிருந்தது. இப்படி வெளியுலகத்தை பார்த்து எத்தனை நாளாச்சு என்று ஆனந்த் ஆர்வமாக சின்ன குழந்தை போல காரின் ஜன்னல் வழியாக வெளியே உள்ள வாகன போக்குவரத்தை வேடிக்கை பார்க்க தொடங்கினான். இது உங்க கம்பெனியில் கொடுத்த காரா இல்லை நீங்க வாங்கினதா
என்றாள் மாதவி. நானே வாங்கினதா நம்ப முடியலையா மாதவி? எனக்கு கார் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. நான் கதைகள் எழுதி அதில் வர்ற பணத்தை செலவுக்கு எடுத்துக்காம சேமிச்சுக்கிட்டே வந்து இந்த காரை வாங்கினேன் என்றான் ஆனந்த். இதே மாதிரி இன்னும் நிறைய ஆசைகள் வச்சிருக்கான் இவன். ஒவ்வொரு வருஷமும் புது டைரி வாங்கி முதல் பக்கத்துல இந்த வருஷத்துல செய்ய வேண்டிய சாதனைகள்னு ஒரு பட்டியல் போட்டுடுவான். ஒவ்வொன்றும் நிறைவேறினதும் டிக்கெடிச்சுக்கிட்டே வருவான் என்றான் சேது காரை ஓட்டியபடி. அப்படியா என்றாள் மாதவி ஆனந்தை பார்த்து. ஆமா, ஆனா இந்த வருஷம் நான் பட்டியல்ல போடாம 2 காரியங்கள் சாதிச்சிருக்கேன். என்னது அது? ஒன்று விபத்து அனுபவம். அது ஒரு சாதனையா? பின்ன இல்லையா? இதுவும் ஒரு அனுபவம் தானே. விரும்பி நிறைவேற்றிக்க முடியாத அனுபவம். அதுவா அமையற அனுபவம். ஒரு எழுத்தாளனுக்கு நிச்சயமா லாபகரமான அனுபவம். எப்படி? என்னோட இயந்திர வாழ்க்கையிலிருந்து இத்தனை வாரம் ஓய்வு கொடுத்து படுக்க வச்சுட்டதால எவ்வளவு யோசிக்கிறேன் தெரியுமா? இது வரைக்கும் 8 அற்புதமான நாவல்களுக்கான கருவை யோசிச்சு வச்சுட்டேன். அதுல 2 கதைகள் நிச்சயமா பரிசுகளை வாங்கி குவிக்க போகுதுன்னு என்னால தன்னம்பிக்கையோட சொல்ல முடியும். அவ்வளவு நல்லா காட்சிகளை அமைச்சு வச்சிருக்கேன். முக்கியமான வசனங்கள் கூட தயாராயிடுச்சு. ஆஸ்பத்திரியை விட்டு போனதும் சரசரன்னு எழுதி தள்ள வேண்டியதுதான். இது எனக்கு லாபம் தானே. சரி, இன்னொரு சாதனை என்ன? தெரியாது என்று அவள் கண்களை ஊடுருவி பார்த்தான். சொன்னாத்தானே தெரியும். என்னோட வாழ்க்கை துணையை கண்டுபிடிச்சது ஒரு பெரிய சாதனை இல்லையா மாதவி? மாதவி புன்னகைத்து தலை குனிந்தாள். கலங்கரை விளக்கம் அருகில் காரை நிறுத்தினான் சேது. மூவரும் இறங்கி மெதுவாக மணலில் நடந்து அமர்ந்து கொள்ள ஆனந்த் மட்டும் 2 கால்களையும் நீட்டி அமர்ந்து கொண்டான். கொண்டு வந்திருந்த தலையணையை மாதவி அவனுடைய கட்டுப்போட்ட காலை தூக்கி அதன் அடியில் வைத்தாள். மாலை வெளிச்சம் உறுத்தாமல் கண்களுக்கு இதமாக ஒத்தடம் கொடுத்து கொண்டிருந்தது. கடல் நீரின் உப்பு செய்தியை சுமந்து காற்று எல்லோரின் செவிகளிலும் அதை ரகசியமாக சொல்லிக் கொண்டிருந்ததும், பள்ளி மணி அடித்ததும் வெளியே கூட்டமாக ஓடி வரும் நீலச் சீருடை அணிந்த குழந்தைகள் போல கரையை நோக்கி வந்து கொண்டிருந்தன அலைகள். சிறிய மீன்பிடி படகுகள் கரைக்கு தள்ளாடி தள்ளாடி குடிகாரனின் துள்ளலுடன் திரும்பிக் கொண்டிருந்தன. ஆனந்த் என்றாள் மாதவி. கைகளை கட்டிக்கொண்டு அமர்ந்திருந்த அவளின் முகத்தின் குறுக்கே காற்றில் கூந்தல் பிசிறுகள் திரையிட்டு விலகி கொண்டிருக்க, சிகப்பு பூக்கள் மலர்ந்த வெள்ளை புடவையின் தலைப்பு அலை அலையாக பறந்து கொண்டிருந்தது. என்ன மாதவி என்றான் ஆனந்த். இந்த வருஷ டைரியில நீங்க சாதிக்கணும்னு எழுதி வச்சிருக்கிற பட்டியல் என்னென்ன? எதுக்கு அது? சும்மா தெரிஞ்சுக்கலாமேன்னு தான். சொல்லுங்களேன். ஒன்றும் பெரிய லட்சியங்கள் இல்லை மாதவி. சின்ன சின்ன ஆசைகள். திருப்பதி போயிட்டு வரணும்னு ரொம்ப நாளாக நினைக்கிறேன். சந்தர்ப்பம் அமையறதே இல்லை. இந்த வருஷத்துக்குள்ளே போயிட்டு வந்துடணும்னு நினச்சேன். சரி, அப்புறம்? இது வரைக்கும் நான் விமானத்தில் பயணம் செஞ்சதே இல்லை. இந்த வருஷத்தில் ஒரு தடவையாவது விமானத்தில் பயணம் செய்யணும்னு ஒரு ஆசை. சரி, அப்புறம்? எனக்கு இசையில் ரொம்ப ஆர்வம் உண்டு. இளையராஜாவோட இசை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட அறிமுகம் கிடைச்சு அவர்கிட்ட இருந்து ஒரு கையெழுத்து வாங்கணும், ரசிகன் என்கிற முறையில். அப்புறம்? அவ்வளவுதான் என்றான் ஆனந்த். சேது குறுக்கிட்டு, நம்பாதீங்க, இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்த எழுதி வச்சிருக்கான். அதை சொல்லாம மறைச்சிட்டான் என்றான். டேய் சும்மாரு. என்னங்க அது? அவன் சும்மா சொல்றான். இல்லைங்க, நானே சொல்றேன் என்ற சேது, இந்த வருடத்திற்குள் என் மனதிற்கு பிடித்த பெண்ணாக பார்த்து திருமணம் செய்து கொள்ள வேண்டும்னு எழுதி வச்சிருக்கான் என்றான். அதான் நடக்கப் போவதே கூடிய சீக்கிரம் என்றான் ஆனந்த் லேசான வெட்கத்துடன். பிறகு அவர்கள் பொதுவான பல விஷயங்களை பற்றி மனம் விட்டு பேசத் தொடங்கினார்கள். அவரவர் ரசனைகள், அவரவருக்கு நேர்ந்த சுவாரஸ்யமான அனுபவங்கள், சமூக பிரச்சனைகளை பற்றிய அவரவர் கருத்துக்கள் என்று பேசிக்கொண்டிருந்து விட்டு வாட்சை பார்த்து பதறினாள் மாதவி. மணி 8 போகுது, போகலாம். இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கலாமே மாதவி. உங்களை ஆஸ்பத்திரியில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போகணும். ரொம்ப தாமதமாயிடும். வீட்டில் அம்மா மட்டும் தனியாக இருப்பாங்க. சரி, போகலாம். மூவரும் புறப்பட்டு ஆஸ்பத்திரி வந்து ஆனந்தை அவனது அறையில் படுக்க வைத்துவிட்டு சேதுவும் மாதவியும் புறப்பட, சிஸ்டர் வாங்க, நான் உங்களை காரில் உங்கள் வீட்டில் கொண்டு போய் விட்டுடுறேன் என்றான் சேது. அத்தியாயம் 7. ஆனந்தின் பொருட்கள் எல்லாம் பேக் செய்யப்பட்டிருந்தன. ஆனந்தின் கையிலும் காலிலும் உள்ள கட்டுக்கள் பிரிக்கப்பட்டிருந்தன. தலைமை மருத்துவர் அவன் கையை பற்றி குலுக்கினார். உங்களுக்கு எல்லாம் சரியாயிடுச்சு மிஸ்டர் ஆனந்த். ஆனால் இன்னும் கொஞ்ச நாளைக்கு வேகமாக ஓடுறதோ அவசர அவசரமாக படியேறி போகிறதோ வேணாம். அதையெல்லாம் தவிர்க்கணும் நீங்கள். மற்றபடி நான் எழுதி கொடுத்துருக்கிற இந்த மருந்துகளை 3 மாதத்துக்கு தொடர்ந்து சாப்பிடணும். 1 மாதத்துக்கு ஒரு தடவை பரிசோதனைக்கு இங்கே வந்துட்டு போகணும் என்றார். அவன் கூடத்தான் நான் தங்கியிருக்கேன். எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் டாக்டர் என்றான் சேது.
ஆனந்த் அந்த மருத்துவமனையில் தனக்கு அறிமுகமாகியிருந்த எல்லா டாக்டர்கள், நர்சுகள் மற்றும் சக நோயாளிகளிடம் சொல்லிக்கொண்டு புறப்பட்டான். மாதவி அவன் கூடவே வந்தாள். மூவரும் காரில் புறப்பட்டார்கள். நந்தனத்தில் இருந்த ஆனந்தின் தனி வீட்டின் முன்னால் காரை நிறுத்தினான் சேது. அவன் போய் வீட்டின் கதவை திறக்க ஆனந்தும் மாதவியும் அவனை தொடர்ந்து உள்ளே நுழைந்தார்கள். சொந்த வீடு ஆனந்த் என்றாள் வீட்டை பார்த்தபடி மாதவி. இன்னும் அந்த அளவுக்கு வசதி வரலம்மா. வேளச்சேரியில் நிலம் வாங்கி போட்டிருக்கேன். இனிமே தான் கட்டணும். இது வாடகை வீடு தான். முதல்ல இந்த வீட்டுக்கு வந்திருக்க. உனக்கு ஏதாவது தரணுமே. சேது, சமையல் கட்டில் என்ன இருக்கு பாரு என்றான் ஆனந்த். பால் தான் இருக்கு. ஸ்வீட் வேணும்னா போய் வாங்கிட்டு வந்துடட்டுமா? சொல்லாத, செய். அப்படியே காரமும் ஏதாச்சும் வாங்கிட்டு வா. அதுக்குள்ள நான் காஃபி போட்டுடுறேன். மகாராணிக்கு இனிப்பு காரம் காஃபி கொடுத்து உபசரிக்கலாம் என்றதும் சேது செருப்பணிந்து புறப்பட்டு சென்றான். நீங்க காஃபி போடுவீங்களா? காஃபி என்ன, பிரமாதமா சமையலே செய்வேன் மாதவி. ஒரு நாளைக்கு என் சமையலை டேஸ்ட் செஞ்சு பாரு. அப்புறம் கல்யாணமானதும் வாழ்க்கை பூரா என்னையே சமைக்க சொல்லிடுவ. இப்போ வந்து காஃபி போடுறத வேடிக்கை பாரு. அவன் சமையலறைக்குள் நுழைய அவளும் தொடர்ந்தாள். சரி நகருங்க, நான் போடுறேன் என்றாள். முடியாது, உனக்கு என் கையால தான் போட்டு தரணும் என்ற ஆனந்த் அவள் கையை திடீரென்று தாபத்துடன் பற்றினான். மாதவி, நான் உன்னை எவ்வளவு நேசிக்கிறேன் தெரியுமா என்று அவளை அணைத்து கொள்ள முற்பட சேது வந்துட்டாரு என்றாள். அவசரமாக கைகளை எடுத்துக்கொண்டு விலகினான். ஏய், எதுக்கு பொய் சொன்ன? இப்படி பதறி பதறி காதல் செஞ்சாகணுமா? கொஞ்சம் பொறுமையா இருங்களேன். அதான் சீக்கிரமே கல்யாணம் செஞ்சுக்க போறோம் இல்ல. அப்புறம் என்ன தவணை முறையில் சில்மிஷம் என்று சிரித்தாள். நியாயம்தான். கார் ஓட்டுறதுக்கே முறையா லைசன்ஸ் தேவைப்படுறப்போ இந்த விஷயத்துல மட்டும் லைசன்ஸ் இல்லாம ஆரம்பிக்க கூடாது. பாத்திரத்தில் பால் ஊற்றி கேஸ் அடுப்பை பற்ற வைத்து அதன் மேல் வைத்துவிட்டு கேட்டான். எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? லைசன்ஸ் வாங்குறதுன்னா அதுக்கு முன்னாடி கார் ஓட்டி பழகணும். அதிகாரி முன்னாடி ஓட்டி காமிக்கணும். அந்த மாதிரி கொஞ்சம் பயிற்சி எடுத்துக்க வேணாமா மாதவி என்று அவளை பார்த்து கண்ணடித்தான். ஆஸ்பத்திரியில் இருந்த வரைக்கும் நல்ல பிள்ளையா யோக்கியமா பேசிக்கிட்டு இருந்தீங்க. வீட்டுக்கு வந்ததும் சரகு முளைச்சிடுச்சாக்கும். உங்க காதை பிடிச்சு திருகணும் போல இருக்கு. வா, வந்து திருகேன். போனா போகுது, மன்னிச்சு விட்டுடுறேன். நீங்க காஃபி போடுங்க. உங்க எழுதுற ரூமை நான் பார்த்துட்டு வரேன். மாடியில தானே என்று கேட்டுவிட்டு மாடிக்கு சென்றாள். அவள் மாடியிலிருந்து திரும்பும்போது கூடத்தில் 3 தட்டுக்களில் இனிப்பும் காரமும் வைத்து கொண்டிருந்தான் சேது. காஃபியோடு சமையல் அறையில் இருந்து வந்தான் ஆனந்த். வா மாதவி, சீக்கிரம் டிஃபன் சாப்பிடலாம். காஃபியை கொஞ்சம் கூட ஆத்தாம முழு சூட்டோட கொண்டாந்துருக்கேன். மாதவி வந்து அமர மூவரும் சாப்பிட்டு முடித்து காஃபி குடித்ததும் சொன்னான் ஆனந்த். இதே மாதிரி இன்னைக்கு சாயங்காலம் நீ எங்களுக்கு டிஃபன் வச்சு காஃபி போட்டு தரப்போற மாதவி, உங்க வீட்டில். என்ன சொல்றீங்க? ஆமா மாதவி, ஆஸ்பத்திரியிலேருந்து வந்த அன்னைக்கே உங்க அம்மாவை வந்து பார்த்து நம்ம கல்யாண பேச்சை பேசி அவங்க சம்மதம் வாங்கிடணும்னு முடிவு செஞ்சிருந்தேன். சாயங்காலம் 5 மணிக்கு வரோம். இன்னைக்கு தானே வந்திருக்கீங்க, ஓய்வெடுங்களேன். 2 நாள் ஆகட்டுமே ஆனந்த். அதெல்லாம் முடியாது. என்னோட மாமியார் எப்படி இருப்பாங்கன்னு பார்க்கணும்னு மருமகனுக்கு ஆசையா இருக்காதா? இன்னைக்கு நாங்கள் வரோம், தயாராயிடு என்றான் ஆனந்த் சிரித்தபடி. அத்தியாயம் 8. மாலை 5:15க்கு தனது ஸ்கூட்டரில் சேது வந்து சேர்ந்ததும் அவனை கடிந்து கொண்டான் தயாராக இருந்த ஆனந்த். என்ன சேது இது? மாதவி வீட்டில் 5 மணிக்கு இருக்கிறதா சொல்லியிருக்கேனில்ல, ஏன் தாமதமாக வர்ற? ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை அதிகம். 2 நிமிஷத்தில் முகம் கழுவிட்டு புறப்பட்டுடுறேன். சேது அவசரமாக தயாராகி புறப்பட்டான். அவன் காரை ஓட்ட ஆனந்த் அருகில் அமர்ந்து கொண்டான். வந்து சேர்ந்தனர். மாதவியின் வீடு 20 வீடுகள் இருந்த ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் 4வது மாடியில் இருந்தது. லிஃப்டில் நுழைந்து இயக்கி 4வது மாடிக்கு வந்து வீட்டின் அழைப்பு மணியை அழுத்த உற்சாகமான முகத்துடன் கதவை திறந்தாள் மாதவி. வாங்க ஆனந்த், வாங்க சேது. உள்ளே ஒரு அறையிலிருந்து வெளிப்பட்ட பெண்மணி நடுத்தர வயதில் இருந்தார். கண்ணாடி அணிந்திருந்தார். இவர்களை நிமிர்ந்து பார்த்தார். அம்மா, நான் சொன்னேனே, இவர்தான் எழுத்தாளர் பவித்ரா. நிஜ பேரு ஆனந்த். இவரோட நண்பர் சேது என்று அறிமுகப்படுத்தினாள் மாதவி. வணக்கம் என்று கைகூப்பிய அம்மா, உட்காருங்க, இவ்வளவு சின்ன வயசுன்னு சொல்லவே இல்லையே என் மக என்றார். புன்னகைத்தபடி ஆனந்த் அமர்ந்து கொண்டான். அந்த வீடு மிகவும் நேர்த்தியாக பராமரிக்கப்பட்டிருக்கும் அழகை ரசித்தான். சுவர்களில் ஒரு கரை இல்லை. திரைச்சீலைகளில் ஒரு அழுக்கு இல்லை. வீட்டிற்குள்ளேயே மூலைகளில் பித்தளை தொட்டிகளில் செடிகள் இருந்தன. இவருக்கு தானே கையிலையும் காலிலையும் முறிவுன்னு சொன்ன என்று தன் மகளிடம் கேட்டவர், இப்ப எப்படி இருக்கு? சரியா போச்சுன்னு சொல்லி இன்னைக்கு ஆஸ்பத்திரியிலேருந்து துரத்தி விட்டுட்டாங்க என்றவன் குரலை தாழ்த்தி, நான் உங்க பொண்ணை பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் மனசு விட்டு பேச விரும்புகிறேன் என்றான். பேசுங்களேன்.
ஆனந்த் எச்சில் விழுங்கினான். தயக்கமாக இருந்தது. வந்து நீங்க பாடின பாட்டெல்லாம் கேட்டேன். உங்களுக்கு ரொம்ப இனிமையான குரல். அவர் புருவங்களை சுருக்கினார். என்ன சொல்றீங்க? ஏன் பாட்டா? ஆமாம்மா, நீ பாடி வச்சிருக்கிற கேசட்டை நான் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் இவர்கிட்ட கொடுத்தேன். அதை சொல்றாரு என்றாள் மாதவி. ஓஹோ, என் பொண்ணை பத்தி ஏதோ சொல்லணும்னு ஆரம்பிச்சுட்டு திடீர்னு என் குரலை பத்தி சொன்னதும் எனக்கு ஒன்றும் புரியல. வந்துமா, நான் உங்க பொண்ணு மாதவிய கல்யாணம் செஞ்சுக்க ஆசைப்படுறேன் என்று சொல்வதற்குள் அவனுக்கு வியர்த்து விட்டது. அவர் திரும்பி தன் மகளை பார்த்தார். ஆமாம்மா, நானும் அவரை நேசிக்கிறேன். முதல்ல அவர் வந்து உங்க சம்மதத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் முறையா அவரோட அப்பா அம்மாவோட வந்து பேசுறதா சொன்னாரு. அதனால தான் வர சொன்னேன். அம்மா தன் கண்ணாடியை கழற்றி விட்டு சிறிது நேரம் நாடகத்தனமாக யோசித்தார். பிறகு அவர் உதடுகளில் புன்னகை மலர்ந்தது. என்னோட பொண்ணு மாதவி சின்ன குழந்தை இல்ல, நல்லது கெட்டது தெரிஞ்சவ. தன் வாழ்க்கையை பத்தி தீர்மானிக்கிற உரிமையும் சுதந்திரமும் அவளுக்கு இருக்கு. எனக்கும் உங்களை பிடிச்சிருக்கு. ஆனா உங்க கல்யாணத்தை உடனடியா நடத்த முடியாத சூழ்நிலையில நான் இருக்கேன். சந்தோஷத்தையும் ஏமாற்றத்தையும் ஒரே வினாடியில் உணர்ந்த ஆனந்த் குழப்பத்துடன் அவரை பார்த்தான். எதுக்காக அப்படி சொல்றீங்க? எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. அவளுக்கு கல்யாணம்னு வரப்போ நீங்க விரும்புறீங்களோ இல்லையோ, என் விருப்பத்துக்கு கொஞ்சம் நகைகள் செஞ்சு போட்டு ஓரளவு நல்ல முறையில் கல்யாணம் செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு கைவசம் பணம் இல்லை. இது வாடகை வீடு. காஞ்சிபுரத்தில் எனக்கு சேர வேண்டிய என் கணவரோட சொத்து ஒன்று இருக்கு. அந்த சொத்து மேலே ஒரு வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் 6 மாசத்துக்குள்ள வழக்கு முடிஞ்சு எனக்கு சாதகமாக தீர்ப்பாகிடும். தீர்ப்பானதும் அந்த சொத்தை வித்துட்டு அந்த பணத்தில் தான் இவளோட கல்யாணத்தை நடத்தணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் என்றார் நிதானமாக. இவ்வளவுதானா? நான் என்னமோன்னு நினச்சேன். இதோ பாருங்கத்த, இனிமே அப்படி கூப்பிடலாம் தானே? நான் விரும்புறது மாதவியத்தான். மாதவிக்கு நீங்கள் போட போகிற நகைகளை இல்லை, என் சக்திக்கு உட்பட்ட அளவில் அதை நானே அவளுக்கு வாங்கி தர முடியும். நீங்கள் சொல்கிறது உங்கள் பெருந்தன்மையை காட்டுது. அதே மாதிரி எனக்கும் கௌரவம்னு ஒன்று இருக்கு இல்லையா? நீங்கள் சொல்கிறீங்கன்னு கட்டின சேலையோட மட்டும் இந்த வீட்டை விட்டு அனுப்ப முடியுமா தம்பி? நான் என்ன சொல்கிறேன்னா, நாங்கள் வர்ற முகூர்த்தத்தில் கல்யாணம் செஞ்சுக்கிறோம். வழக்கு நடக்கட்டும், தீர்ப்பாகட்டும். நாளைக்கு மெதுவாக நீங்கள் விருப்பப்படுற நகைகளை உங்கள் பொண்ணுக்கு செஞ்சு போடுங்களேன். இல்லை தம்பி, இன்னைக்கு அவன் மேலே உள்ள ஒரு ஆசையில் நீங்கள் இப்படி பேசுகிறீங்க. எனக்கு இதில் சம்மதம் இல்லை. நான் கடனாளியாக இருக்க விரும்பலை. என் பொண்ணை கௌரவமான முறையில் கல்யாணம் பண்ணி தரணுங்கிறது தான் என் ஆசை. 6 மாதம் அதுக்காக உங்களால் காத்திருக்க முடியுமான்னு மட்டும் யோசனை செஞ்சுக்கங்க. மாதவி, இவங்களுக்கு காஃபி கொடுமா, நான் கொஞ்சம் வெளியில் போக வேண்டியிருக்கு. வரேன் தம்பி. கை கூப்பி விட்டு அவர் தன் கைப்பையுடன் புறப்பட்டு வெளியேறி சென்றதும், சொன்னாங்க இல்லையா, காஃபி எங்க என்றான் சேது. இருடா, உனக்கு அதான் முக்கியமா போச்சா? என்ன மாதவி, உங்க அம்மா இப்படி சொல்றாங்க? இப்போ அவங்க நகையெல்லாம் போட்டு கல்யாணம் செஞ்சு தரலன்னு யார் அழுதாங்க என்றான் ஆனந்த். எங்க அம்மா நிறைய கௌரவம் தன்மானம் இதெல்லாம் பார்ப்பாங்க. ஒரு விஷயத்துல முடிவு எடுத்தா எடுத்தது தான், மாத்திக்கவே மாட்டாங்க என்றாள் மாதவி. நான் ஒன்று சொல்லவா என்றான் சேது. இவங்க அம்மா சொல்றது 100% சரிதான். எப்படி சரி? ஆனந்த், நீ எழுத்தாளன், பரந்த சிந்தனை உள்ளவன், அன்புதான் முக்கியம்னு நினைக்கிறவன். அதனால ஒரு பைசா கூட எதிர்பார்க்காம நீ மாதவிய கல்யாணம் செஞ்சுக்க சுலபமாக சம்மதிக்கலாம். ஆனால் உன் குடும்பத்தில் உள்ளவங்களும் உன் சொந்தக்காரங்களும் நாளைக்கு ஏதாச்சும் ஒரு வார்த்தை குத்தலா சொல்லிட்டா சிஸ்டருக்கு கஷ்டமா இருக்காத ஆனந்த்? தன் மகளுக்கு அந்த மாதிரி தர்ம சங்கடம் ஏற்படக்கூடாதுன்னு ஒரு தாய் நினைக்கிறது ரொம்ப ரொம்ப நியாயம்தானே? சில வினாடிகள் அமைதியாக இருந்த ஆனந்த், என்னோட மாதவிக்காக 6 மாசம் இல்லை, 6 வருஷம் கூட என்னால் காத்துக்கிட்டு இருக்க முடியும் சேது என்றான் உறுதியான குரலில். அத்தியாயம் 9. தனது வீட்டில் நாவல் எழுதி கொண்டிருந்த ஆனந்த் ஒலித்த தொலைபேசியை எடுத்தான். ஹலோ, ஆனந்த் பேசுகிறேன். நான் மாதவி பேசுகிறேன் ஆனந்த். உன்னோட நான் பேச போகிறதில்ல. கோபமா? பின்ன இருக்காதா? நேற்று 6 மணிக்கு என் வீட்டுக்கு வரதா சொன்னேன். 7:30 வரைக்கும் காத்திருந்து பார்த்துட்டு வெறுத்து போய் அப்புறம் நானும் சேதுவும் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டோம். ஏன் வரல? காரணத்தை நேரில் சொல்கிறேனே ஆனந்த். எப்போ? இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு கண்டிப்பாக வரேன் ஆனந்த். ஏமாத்திர மாட்டியே? மாட்டேன் என்ற மாதவி மாலை 6 மணிக்கு சுடிதார் உடையில் ஆஜராகி குட் ஈவினிங் ஆனந்த் என்றாள். கையில் ஒரு நீளமான காகித உரை வைத்திருந்தாள். இது உங்களுக்கு ஒரு சின்ன அன்பு பரிசு என்று நீட்டினாள். என்ன இது? பிரித்து பாருங்களேன். வாங்கி கொண்ட ஆனந்த் பிரிப்பதற்கு முன்பு, இதை நான் பிரிக்கிறதுக்கு முன்னாடி நீ ஏன் நேற்று சொன்னபடி வரல? அந்த காரணத்தை சொல்லு முதல்ல என்றான். ஆஸ்பத்திரியில் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்து உடை மாற்றிக்கிட்டு இங்கே வரதுக்காகத்தான் புறப்பட்டேன். புறப்பட்டப்ப அம்மா எங்கே போகிறன்னு கேட்டாங்க. உங்களை பார்க்கன்னு சொன்னேன். உன் மனசோட பக்குவத்தின் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை. கல்யாணம் நடக்கிற வரைக்கும் நீ அங்கே போய் அவரை சந்திக்கிறதோ அவர் இங்கே வந்து உன்னை சந்திக்கிறதோ எனக்கு பிடிக்கல.
நீங்கள் 2 பேரும் 6 மாசத்துக்கு பொறுமையா கட்டுப்பாட்டோட இருக்கணும்னு சொன்னாங்க. அதனால நான் வீட்டிலே இருந்துட்டேன் ஆனந்த். என்ன அபத்தம் இது மாதவி? நேரில் சந்திச்சு பேசுனா நாம நம்ம பொறுமையையும் கட்டுப்பாட்டையும் விட்டுடுவோமா? இதைத்தான் நானும் கேட்டேன். கட்டுப்பாடுகள் உடைய வாய்ப்புகள் உருவாகிறத தவிர்க்கலாமேன்னு வாதம் செய்கிறாங்க. என்ன மாதவி இது? என்ன செய்யறது? எங்க அம்மா பல விஷயங்கள்ல எனக்கு சுதந்திரம் கொடுத்துருக்காங்க. சில விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப கண்டிப்பா நடந்துக்கிறாங்க. அவங்க வார்த்தையை மீற முடியாது என்னால. அதனால உங்களை சந்திக்காமலேயே இருக்கவும் முடியாது. இப்போ கூட இன்னைக்கு ஆஸ்பத்திரியில ஓவர் டைம்னு பொய் சொல்லிட்டு நேரா ஆஸ்பத்திரியில இருந்து தான் வரேன். எப்பப்போ எனக்கு சந்தர்ப்பம் அமைதோ அப்போ அம்மாவுக்கு தெரியாம நான் உங்களை பார்க்க வந்துருவேன் ஆனந்த் என்றாள் மாதவி. சரி, இப்ப பிரிக்கலாம் இல்லையா? ஆனந்த் ஒரு பெருமூச்சை வெளியேற்றிவிட்டு அந்த உரையை பிரிக்க உள்ளே இருந்து 2 ஏர்லைன்ஸின் விமான டிக்கெட்டுகள் அவன் கைகளில் வந்தன. என்ன மாதவி இது? விமான டிக்கெட். வர்ற ஞாயிற்றுக்கிழமை நீங்களும் உங்க நண்பர் சேதுவும் திருப்பதி போறதுக்கான விமான டிக்கெட். நீங்க சொன்னீங்க இல்லையா உங்க சின்ன சின்ன ஆசைன்னு. அதுல 2 ஆசைகளை ஒரே சமயத்துல இப்படி நிறைவேற்றலாமேன்னு தோணுச்சு. ஆனந்த் நெகிழ்ந்து போனான். நீ இல்லாம போறது சுவாரஸ்யமா இருக்குமா மாதவி? போறது காதல் பயணமா இல்ல பக்தி பயணமா? 2வது என்னன்னு சொல்லிட்டு நான் எங்க அம்மா கிட்ட அனுமதி வாங்க முடியும். உண்மையை சொன்னா ஒப்புக்கவே மாட்டாங்க ஆனந்த். அதனாலதான் யோசனை செஞ்சு பார்த்துட்டு உங்க 2 பேருக்கு டிக்கெட் வாங்கினேன். உனக்கு எதுக்கு அனாவசியமான செலவு மாதவி? எனக்கு பிரியமுள்ளவருக்காக நான் பரிசு தரக்கூடாது ஆனந்த். அந்த பரிசை ஒரு பொருளா கொடுக்கறத விட நீங்க ஆசைப்பட்ட அனுபவங்களை உங்களுக்கு பரிசா தரலாமேன்னு தோணுச்சு. மாதவி, ரொம்ப நன்றி. அன்பு அதிகம் உள்ளவங்க அவங்களுக்குள்ள நன்றி சொல்லிக்கிறதுல ஆனந்த். அது தூரத்தை அதிகப்படுத்துற மாதிரி இருக்கும். அப்படின்னா நான் சொன்ன நன்றியை வாபஸ் வாங்கிக்கிறேன். பதிலுக்கு உனக்கு நான் ஏதாவது ஒரு பரிசு தரணுமே மாதவி. என்ன தரட்டும்? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். முட்டாள் மாதிரி என்ன பரிசு வேணும்னு உன்னையே கேட்குறேன் பாரு. நீ என்னை ஆச்சரியப்படுத்துகிற மாதிரி நான் தரப்போகிற ஒரு பரிசால நீ ஆச்சரியப்பட்டு போகணும். யோசனை செய்கிறேன் இப்பையிலிருந்தே. மாதவி தனது கைக்கடிகாரத்தை பார்த்துவிட்டு எழுந்து கொண்டு, நேரமாச்சு, நான் வீட்டுக்கு போகிறேன் ஆனந்த். அப்புறம் அம்மா சந்தேகப்பட்டு ஆஸ்பத்திரிக்கு ஃபோன் செஞ்சு விசாரிப்பாங்க. நான் இங்கேருந்து புறப்பட்டு ரொம்ப நேரமாச்சுன்னு தெரிஞ்சுக்குவாங்க. என்னை கேள்வி கேட்டு காய்ச்சி எடுத்துடுவாங்க என்றாள். ஆனாலும் உங்கள் அம்மாவுக்கு ரொம்பவும் தான் பயப்படுற. காஞ்சிபுரத்தில் உங்கள் அம்மா சொத்து மேலே வழக்கு போட்டிருக்கிற ஆள் யாருன்னு கேட்டு சொல்லேன். எதுக்கு? நமக்கு ஜானின்னு ஒருத்தன் தெரிஞ்சவன் இருக்கான். அவனை கூப்பிட்டு 10,000 ரூபாய் கொடுத்தா போதும். சொல்கிற ஆளை அடையாளம் தெரியாமல் தீர்த்துட்டு வந்துடுவான். அனுப்பிச்சா அந்த வழக்கு போட்ட ஆசாமியை தீர்த்திடலாம். வழக்கு தள்ளுபடியாகிடும். நம்ம கல்யாணம் சீக்கிரம் நடந்துடும் என்று சிரித்தான். நல்லா இருக்கு பேச்சு. அப்படியெல்லாம் காசுக்காக கொலை பண்ணுற ஆசாமிங்க உண்மையாக இருக்காங்களா என்ன? உங்களை மாதிரி எழுத்தாளர்கள் எழுதுகிற கதைகளில் தான் நான் படிச்சிருக்கேன். அப்படி இதெல்லாம் கற்பனை தான்னு நானும் நினச்சிக்கிட்டு இருந்தேன் மாதவி. இப்போ நான் சொன்ன ஜானி கற்பனை இல்லை, உண்மை. என்னோட ரசிகன் ஒரு நாள் என்னை தேடி வந்து என்கிட்ட பேசிட்டு போனான். அப்போ அவனே தன்னை ஒரு ரவுடினும் காசுக்காக எதையும் செய்கிறவனும் சொன்னான். உங்களுக்கு யாராவது பேஜார் கொடுத்தா சொல்லு சார், 1 பைசா வாங்காமல் இலவசமாக போய் கொலை செஞ்சுட்டு வரேன்னு வேற சொன்னான். எப்பா, நீ முதல்ல இடத்த காலி பண்ணு. உன்னோட பழக்கம் இருக்குன்னு என்னை வந்து கைது செஞ்சிட போறாங்கன்னு சொல்லி அவனை அனுப்பி வைக்கிறதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிடுச்சு என்று சொல்லி ஆனந்த் சிரிக்க அவன் சிரிப்பில் அவளும் இணைந்து கொண்டாள். அத்தியாயம் 10. மாதவி கொடுத்த விமான டிக்கெட்டுகளை உபயோகப்படுத்தி திருப்பதிக்கு பறந்து சென்ற போதும், அங்கு பெருமாளை திவ்யமாக தரிசித்த போதும், ரயிலில் சென்னை திரும்பிய போதும் ஆனந்த் சேதுவிடம் மாதவியை பற்றியே சொல்லி கொண்டிருந்தான். என்ன ஒரு புத்திசாலி பொண்ணு பாத்தியா சேது. இவளை நான் மனைவியை அடைய போறது நான் செஞ்ச புண்ணியம். இப்படி ஒரு அன்பு பெட்டகத்தை நான் சந்திக்கணுங்கிறதுக்காகவே தான் பவித்ராவை விபத்துல என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாரோ ஆண்டவன். உண்மையிலேயே மாதவி ஒரு அற்புதமான பொண்ணுடா என்றான் சேது. சென்னைக்கு வந்து சேர்ந்ததுமே அவளுடன் பேச வேண்டும் என்று விரும்பி ஆஸ்பத்திரிக்கு ஃபோன் செய்தான் ஆனந்த். நர்ஸ் மாதவியை கொஞ்சம் பேச சொல்லுங்க. மாதவியா? அவங்க வேலையை விட்டு நின்னுட்டாங்களே என்று பதில் வர அதிர்ச்சி அடைந்தான். வேலையை விட்டு நின்னுட்டாங்களா? எப்போ? 2 நாள் ஆச்சு. ஏன்? சொந்த காரணங்களுக்காகன்னு குறிப்பிட்டு எழுதியிருக்காங்க அவங்களோட ராஜினாமா கடிதத்துல. போனை வைத்தான் ஆனந்த். சேது, மாதவி வேலையை விட்டு நின்னுட்டாளாம் என்றான். ஏனா? ஏதோ சொந்த காரணங்களுக்காகன்னு எழுதி கொடுத்துருக்காளாம். வேற என்ன சொந்த காரணம்? உன்னை கல்யாணம் செஞ்சுக்க போறாங்க இல்லையா? அதான். ஏற்கனவே சிஸ்டர் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் வேலையை விட்டுட்டு உனக்கு ஒரு நல்ல காரியதரிசியா குடும்ப பொறுப்புகளையும் எடுத்துக்கிட்டு வீட்டோட இருக்க போறதா சொல்லியிருக்காங்க ஆனந்த். அது என்கிட்டையும் சொல்லியிருக்கா. கல்யாணத்துக்கு தான் இன்னும் 4-5 மாசம் போகணுமே. இப்பவே ஏன் வேலையை ராஜினாமா செய்யணும்? அவங்க அம்மா சொன்ன வழக்கு முடிஞ்சு தீர்ப்பாயிடுச்சோ என்னவோ.
எதையுமே கொஞ்சம் எதிர்பார்க்க வச்சு சொல்றதுல எப்பவும் சிஸ்டருக்கு சந்தோஷம். அதனால திடீர்னு வந்து இன்ப அதிர்ச்சியா செய்தியை சொல்லலாம்னு அவங்க நினைச்சிருக்கலாம். இருந்தாலும் இருக்கும். எப்போ வந்து என்ன சந்திப்பா? யாருக்கு தெரியும்? அவங்க வீட்டில் அம்மாவுக்கு டிம்கி கொடுத்துட்டு ரகசியமா வரணுமே அவங்க. சந்தர்ப்பம் அமையறப்போ வருவாங்க. எனக்கு பொறுமை இல்லை. நான் நேரா அவ வீட்டுக்கு போய் வழக்கு முடிஞ்சிருச்சான்னு விசாரிச்சுக்கிட்டு வந்துடவா? கொஞ்சம் பொறுமையாயிரே. நாம யூகம் செய்யறபடி இல்லைன்னா நீ போறப்போ உனக்கு தர்ம சங்கடமா ஆயிடும். உன் சிடுமூஞ்சி மாமியார் ஏதாச்சும் நறுக்குன்னு சொல்லிட்டா நல்லா இருக்குமா? சிஸ்டர் வந்து உன்னை பார்க்குற வரைக்கும் இல்லைன்னா ஃபோன் செய்கிற வரைக்கும் கொஞ்சம் அமைதியாயிரே என்றான் சேது. ஆனாலும் ஆனந்தின் மனம் தவித்தது. ஏன் வேலையை ராஜினாமா செய்தால் என்கிற கேள்வி அவனை விரட்டியது. மறுநாள் மாலைதான் வந்தாள் மாதவி. எப்படி இருந்துச்சு திருப்பதி பயணம்? லட்டு வாங்கிட்டு வந்தீங்களா எனக்கு? கேட்டபடி உரிமையாக சோஃபாவில் அமர்ந்து கொண்டாள். பிரயாணம் பிரமாதமா இருந்துச்சு. லட்டு தர்றேன். முதல்ல என் கேள்விக்கு பதில் சொல்லு. எதுக்கு வேலையை விட்ட? அவள் லேசாக அதிர்ச்சி அடைந்தது போல இருந்தது. யார் சொன்னது? நேத்து நான் வந்ததுமே உனக்கு ஃபோன் செஞ்சேன். ஆஸ்பத்திரியில் சொன்னாங்க. அம்மாவுக்கு ஆரம்பத்துல இருந்தே நான் வேலைக்கு போறது பிடிக்கல. கூடிய சீக்கிரம் கல்யாணம் செஞ்சுக்க போறியே, அதனால வேலையை விட்டுடுன்னு சொன்னாங்க. சரின்னு விட்டுட்டேன். கல்யாணம் தான் இன்னும் எப்போதுன்னு முடிவாகலையே. அது வரைக்கும் போய்கிட்டு இருக்கலாம் இல்லையா? என்னமோ விட சொன்னாங்க, விட்டுட்டேன். அம்மா சொல்லி எதுலையும் நான் வார்த்தை மீறினதில்ல. சரி, அதை விடுங்க ஆனந்த். நீங்க 2 பேரும் சீக்கிரம் முகம் கழுவிட்டு புறப்படுங்க. எங்க? நாம 3 பேரும் ஒரு இடத்துக்கு போறோம். புறப்படுங்க. எங்கன்னு போய் சேர்ந்ததும் தெரியும் என்றாள் மாதவி. இந்த சஸ்பென்ஸ் வச்சு தவிக்க விடுறதுல உனக்கு அலாதி பிரியம். சேது, வா போயிட்டு வந்துடலாம் என்றான் ஆனந்த். காரை மாதவி ஓட்டினாள். கார் வந்து நின்ற இடம் மியூசிக் அகாடமி அரங்கத்திற்கு முன்பாக. எக்கச்சக்கமான கூட்டம் அலைமோதி கொண்டிருந்தது. தோரணங்களுக்கு நடுவில் இசைஞானி இளையராஜாவின் இன்னிசை விருந்து என்று பெரிதாக எழுதி பேனர் கட்டியிருந்தார்கள். உங்களுக்கு இளையராஜா இசைன்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அதனால தான் டிக்கெட் வாங்கி வச்சேன் என்றாள் மாதவி. ஆனந்த் உணர்ச்சி பெருக்கில் வார்த்தைகள் இடற, மாதவி நீ நீ கிரேட் மாதவி என்றான். மூவரும் அரங்கத்திற்குள் வந்து தங்கள் இருக்கைகளில் அமர்ந்த சிறிது நேரத்தில் இசை நிகழ்ச்சி தொடங்கியது. ஆனந்த் ரசித்து கேட்கத் தொடங்கினான். நிகழ்ச்சி முடிந்ததும் எல்லோரும் கலையத் தொடங்க, ஆனந்த் என்னோட வாங்க, இளையராஜா கிட்ட அறிமுகப்படுத்தி விடுறேன் என்றாள் மாதவி. நிஜமாவா? ஆமா வாங்க என்று அவனை அழைத்து கொண்டு அரங்க மேடைக்கு பின்புறம் இருந்த அறைக்கு அவனை அழைத்து சென்றாள். இளையராஜா இவளை பார்த்ததும், என்னம்மா சௌக்கியமா இருக்கியா? அம்மா நல்லா இருக்காங்களா என்றார். நல்லா இருக்காங்க சார். இவர் ஆனந்த், பவித்ராங்கிற பேர்ல கதைகள் எழுதுறவரு, உங்களோட பரம ரசிகர் என்று அறிமுகப்படுத்தினாள். ஆனந்த் கைகூப்பி வணக்கம் சொன்னான். உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. உங்க கதைகள் கொஞ்சம் படிச்சிருக்கேன். கிராமத்துல ஒரு விதவை பெண்ணை மையமா வச்சு ஒரு கதை எழுதியிருந்தீங்களே, என்ன தலைப்பு? பதுங்கும் நண்டுகள். அந்த கதை ரொம்ப நல்லா இருந்தது. சினிமாவுக்கு கூட பொருத்தமான கதை. ஓய்வா ஒரு நாள் எனக்கு ஃபோன் செஞ்சுட்டு வாங்களேன், அந்த கதையை பத்தி விரிவா பேசலாம் என்றார். சரி சார், எனக்கு அதிகமான சந்தோஷம் ஏற்பட்டாலும் சரி, அதிகமான துக்கம் ஏற்பட்டாலும் சரி, உங்க இசையை கேட்பேன் சார் என்று ஆர்வமாக சொன்ன ஆனந்தை புன்னகையுடன் கைகுலுக்கி நகர்ந்தார் இளையராஜா. வீட்டிற்கு காரில் திரும்பும்போது, மாதவி நான் உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. இவரோட அறிமுகம் கிடைக்குமான்னு நான் எத்தனை நாளா நினச்சிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா என்றான். ஆனந்த், நமக்குள்ள நன்றி சொல்லிக்கிறது இல்லைன்னு பேசினதை காத்தோட விட்டாச்சா என்று சிரித்தாள் மாதவி. சரி, இப்போ வேலையை விட்டாச்சு. வீட்டில் உட்காந்து என்ன செய்யற? எப்படி உனக்கு பொழுது போகுது? கேசட் கேட்குறேன், புத்தகம் படிக்கிறேன். அது மட்டும் இல்லை, இன்னும் 1 மாசத்துக்கு என்ன நீங்க பார்க்க முடியாத ஆனந்த். 1 மாசத்துக்கா? இதென்ன திடீர் வெடிகுண்டா இருக்கு? என்ன விஷயம்? நானும் அம்மாவும் டெல்லி போறோம். அங்க எங்க சித்தி இருக்காங்க. அவங்க வீட்டில் 1 வாரம் இருந்து டெல்லியை சுத்தி பார்த்துட்டு காசி போறோம். வர 1 மாசமாகும். அம்மாவுக்காக இந்த பயணம். இப்படி திடீர்னு சொன்னா எப்படி? திடீர்னு தான் பயணமே நிச்சயமாச்சு. எப்போ புறப்படுறீங்க? நாளைக்கோ இல்லை நாளன்னைக்கோ. ரயில் டிக்கெட் இன்னைக்கு அம்மா வாங்கியிருப்பாங்க. உன் அம்மாவுக்காக பயணம்னா அம்மா மட்டும் போக வேண்டியது தானே? நல்லா இருக்கே கதை. அம்மாவை மட்டும் தனியாக அனுப்பி வைக்க முடியுமா? நான் வரலன்னு எப்படி சொல்ல முடியும் ஆனந்த்? 1 மாசம் உன்னை பார்க்காம எப்படி இருக்கிறது? இருக்கலாம், முடியும். ஒரு எழுத்தாளருக்கு அந்த மனப்பக்குவம் இல்லைன்னா யாருக்கு வரும்? இந்த 1 மாசத்துக்குள்ள நீங்க ஆஸ்பத்திரியில யோசிச்சு வச்சிருக்கிறதா சொன்னீங்களே 2 அற்புதமான நாவல்கள், அதை எழுதி முடிக்கணும். நீங்க நிறைய பரிசுகள் வாங்கக்கூடிய நாவல்கள்னு சொன்னீங்கல்ல, அதை எழுதுங்க. நான் டெல்லியிலேருந்து வந்ததும் உங்களுக்கு ஃபோன் செய்வேன். 2 நாவலும் எழுதி முடிச்சிட்டீங்களான்னு கேட்பேன். முடிச்சிட்டேன்னு சொன்னாதான் உங்களை பார்க்க வருவேன். முடிக்கலன்னு சொன்னா எப்போ நீங்கள் எழுதி முடிக்கிறீங்களோ அப்போ தான் நான் வந்து சந்திப்பேன். சரியா?
இது என்ன காதலியின் உத்தரவுன்னு எடுத்துக்கணுமா? வேணாம், ரசிகையின் வேண்டுகோள்னு எடுத்துக்கங்க என்ற மாதவியை ஏக்கத்துடன் பார்த்த ஆனந்த், 1 மாதம் 30 நாள், பெரிய அவஸ்தைதான் என்று சினுங்கினான். அத்தியாயம் 11. மாலையில் தன் அலுவலகத்தில் இருந்து திரும்பிய சேது ஸ்கூட்டரை நிறுத்தும் போதே வீட்டின் மொட்டை மாடியில் ஆனந்த் உலாவிக் கொண்டிருப்பதை பார்த்தான். வீட்டிற்குள் வந்து பேண்டில் இருந்து கைலிக்கு மாறி முகம் கழுவி கொண்டு அவனும் மொட்டை மாடிக்கு வந்தான். மேற்கு வானத்தில் சூரியனுக்கான வழி அனுப்பு விழா தடபுடலாக வண்ணமயமாக நிகழ்ந்து கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருந்த ஆனந்தின் தோளில் கை வைத்தான் சேது. என்ன சிந்தனை ஆனந்த்? கதை யோசிக்கிறியா? இல்ல சேது, பின்ன நான் யாரை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருப்பேன்னு உனக்கு தெரியாதா சேது? மாதவியை பற்றி தானே. அவள் டெல்லிக்கு போய் இன்னையோட 17 நாள் ஆச்சு சேது. கொஞ்சமாச்சு என் மேலே அக்கறை இருந்திருந்தா ஒரு தபால் போட்டிருப்பா, ஒரு ஃபோன் செஞ்சிருப்பா. இங்கே ஒருத்தன் அவளையே நினச்சி உருகிட்டு இருப்பாங்கிறதையே மறந்துட்டா சேது. போடா முட்டாள், உன் மேலே அவங்களுக்கு அதிகமான அக்கறை இருக்கிறதால தான் ஃபோனும் செய்யலை, தபாலும் போடலை. என்ன உளர்ற நீ? அவங்க என்ன சொன்னாங்க? இந்த 1 மாதத்துக்குள்ள 2 நாவல் எழுதி முடிக்க சொன்னாங்க இல்லையா? அதான் தீவிரமாக உட்காந்து ஒரு நாவல் எழுதி முடிச்சுட்டு அடுத்த நாவலை கூட தொடங்கிட்டேனே சேது. இந்த தீவிரம் கலைஞ்சிடக்கூடாது இல்லையா? உன் கவனம் சிதறிடக்கூடாது இல்லையா? அதனால தான் தபால் போடலை. ஒரு தபால் போட்டால் அதையே 100 தடவை படிச்சுட்டு இருப்ப. அவங்களையே நினச்சி ஏங்க ஆரம்பிச்சிடுவ. அதனால் தன்னோட தபாலோ ஃபோனோ தன் நினைவுகளை கிளறிவிட்டு அதனால் உன் எழுத்து தீவிரம் பாதிச்சிடக்கூடாதுன்னு தான் சிஸ்டர் உன்னை தொடர்பு கொள்ளலைன்னு நான் சொல்கிறேன். இப்போ மட்டும் என்ன, ஏன் தபால் வரலை, ஏன் ஃபோன் செய்யலைன்னு இதே கவலையில் நான் அவளை பற்றி தானே சதா நினச்சிக்கிட்டு இருக்கேன். அதான் வேணாம்னு சொல்கிறேன். நமக்கு தான் தெரியுமே, மாதவி எது செஞ்சாலும் ஒரு காரணத்தோட உள்ளர்த்தத்தோட தான் செய்வாங்க. பிடிவாதமாக தன் மனசை கட்டுப்படுத்திக்கிட்டு அவங்க உன்னை தொடர்பு கொள்ளாமல் இருக்காங்களே ஒழிய அவங்க மனசுக்குள்ளேயும் இந்த தவிப்பு எப்பட்றா இல்லாமல் போகும்? சற்று தெளிவு பெற்றவனாக ஆனந்த் அவனை பார்க்க, அதனால் நான் என்ன சொல்கிறேன், உன் கவனம் இப்போ அந்த இன்னொரு நாவலையும் எழுதி முடிக்கிறதுல தான் இருக்கணும். சிஸ்டர் வந்து எழுதி முடிச்சாச்சான்னு ஃபோனில் கேட்குறப்போ 1 வாரம் முன்னாடியே முடிச்சிட்டேன்னு சொன்னா அவங்க எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. நியாயந்தான் சேது என்ற ஆனந்த் உடனே கீழே இறங்கி தன் அறைக்கு வந்து முகம் கழுவி கொண்டு ஒரு புத்துணர்ச்சியுடன் தனது எழுதும் மேசையில் அமர்ந்து அந்த 2வது நாவலை விட்ட இடத்திலிருந்து தொடர்ந்து எழுதத் தொடங்கினான். அந்த பிரபல வார இதழில் எழுதி வரும் தொடர்கதைக்கான அத்தியாயம் 1ஐ காலையில் எழுதி முடித்துவிட்டு அலுவலகத்திற்கு தன் காரில் ஆனந்த் புறப்பட்ட போது சற்று தாமதமாகி இருந்தது. காரை சற்று வேகமாக செலுத்தினான். அண்ணா சாலையில் அந்த சிக்னல் நிறுத்தத்தில் சிவப்பு விளக்கு விழுந்ததும் அவசரமாக பிரேக் அடித்து காரை நிறுத்தி பொறுமையின்றி நகம் கடித்து துப்பினான். கை கடிகாரத்தை பார்த்து கொண்டான். தன் அருகில் நிற்கிற வாகனங்களை ஒரு பார்வை பார்த்துவிட்டு திரும்பிய ஆனந்த் வலதுபுற சாலையில் இருந்த பஸ் நிறுத்தத்தில் கவனம் பதிய சட்டென்று அதிர்ந்து போனான். அங்கே பேருந்துக்காக காத்திருந்த 4-5 பெண்களுக்கு நடுவில் குளிர்கண்ணாடி அணிந்து நின்று கொண்டிருப்பது அவள் மாதவி இல்லை? இவள் எப்போது டெல்லியில் இருந்து திரும்பினாள்? 1 மாதமாகும் என்றாலே 20 நாட்கள் கூட ஆகவில்லையே. சரி, வந்தவள் எனக்கு ஏன் ஃபோன் செய்யவில்லை? சிக்னலில் மஞ்சளுக்கு பிறகு பச்சை அம்புக்குறி தோன்ற பின்னால் நின்றிருந்த வாகனங்கள் கூட்டாக ஒலி எழுப்ப ஆனந்த் தன் காரை செலுத்தி சற்று தூரம் சென்று இடது ஓரமாக காரை நிறுத்திவிட்டு இறங்கினான். வாகன போக்குவரத்தின் நடுவில் தடுமாறி தத்தளித்து சாலையை குறுக்கில் கடந்து இந்த பக்கம் அந்த பஸ் நிறுத்தத்திற்கு வந்து பார்த்தபோது மாதவி அங்கு இல்லை. போய்விட்டாளா? ஆனந்த் மறுபடி சாலையை கடந்து தன் காரை எடுத்துக்கொண்டு அலுவலகத்திற்கு வந்து சேர்ந்ததுமே சேதுவிற்கு ஃபோன் செய்தான். சேது, இப்போ நான் வர்ற வழியில் ஒரு பஸ் நிறுத்தத்தில் மாதவியை பார்த்தேன். என்ன உளர்ற? உண்மையாத்தான் சொல்கிறேன் சேது. அவங்க தான் டெல்லிக்கு போயிருக்காங்களே. இல்லை, நான் பார்த்தேன், வந்தாச்சு போலிருக்கு. சரி, வந்திருக்கலாம். அதுக்கு என்ன, கிட்ட போய் பேசினியா? போனேன், அதுக்குள்ளே பஸ் ஏறி போயிட்டா. எதுக்காக பதறிக்கிட்டு ஃபோன் செய்கிற நீ? என்னடா நீ முட்டாள்தனமாக பேசுகிற? அவள் எப்போ வருவா, எப்போ பார்ப்பேன்னு நான் தினமும் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். ஊர்லேருந்து வந்தவ நேராக என்னை பார்க்க வந்திருக்க வேணாமா? சரி, ஃபோன்லையாவது பேசியிருக்க வேணாமா? ஏன் ஃபோன் செய்யலை? தெரியலையே, அவங்களையே கேட்டால் தான் புரியும். என்னால் அவளை புரிஞ்சுக்க முடியல. நீ பார்த்தது மாதவியத்தானா? கிட்டத்துலேருந்து பார்த்தியா இல்லை தூரத்துலேருந்து பார்த்தியா? கொஞ்சம் தூரத்துலேருந்து தான் பார்த்தேன். ஆனால் என்னோட மாதவியை எனக்கு அடையாளம் தெரியாதா சேது? இப்போ என்ன செய்யணும்னு சொல்கிற? நான் இப்போ ஆஃபீஸுக்கு லீவ் போட்டுட்டு நேராக அவள் வீட்டுக்கு போக போகிறேன். பேசிட்டு வரப்போகிறேன். காரணம் கேட்க போகிறேன். அவங்க அம்மா இருப்பாங்களே ஆனந்த்,
அவங்களுக்கு தான் கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் சந்திச்சு பேசுறது பிடிக்கலையே. பரவாயில்ல, ஒரு தடவை பார்த்தா தப்பாயிடாது. அப்புறம் நீ போனதும் மாதவியத்தான் அவங்க சத்தம் போடுவாங்க. போட்டுக்கட்டும். மாதவி இங்கே வந்துட்டான்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் நான் அவளை பார்க்காம இருக்க முடியாது. இந்த தவிப்பிலேயே ரத்த அழுத்தம் அதிகமாகி இதயம் வெடிச்சிடும் மாதிரி இருக்கு. நான் அவள் வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். போனை வைத்துவிட்டு ஆனந்த் தனது உயர் அதிகாரியை சந்தித்து தனக்கு விடுமுறை தேவை என்று சொல்லிவிட்டு அலுவலகத்தை விட்டு வெளியேறினான். அத்தியாயம் 12. மாதவியின் வீடு உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு கட்டிடத்தின் வாசலில் தனது காரை நிறுத்திவிட்டு இறங்கினான் ஆனந்த். மாதவியின் வீட்டிற்கு வந்து பார்த்தபோது வெளிப்புறம் பூட்டு தொங்கிக் கொண்டிருப்பதை பார்க்க ஏமாற்றமாக இருந்தது. அந்த வீட்டிற்கு நேரெதிர் வீட்டில் இருந்த பெண் இவனை பார்த்துவிட்டு வாசலுக்கு வர அவளிடம் விசாரித்தான். மாதவி எங்கே போயிருக்காங்கன்னு தெரியுமா? வேலைக்கு தான் போயிருக்காங்க. நர்ஸு வேலையை தான் அவங்க ராஜினாமா செஞ்சிட்டாங்களே. நர்ஸு வேலையை ராஜினாமா செஞ்சிட்டாங்களா? அதெல்லாம் எதுவும் இல்லையே. அவங்க பிரியா மருத்துவமனையில் தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க என்று அந்த பெண் சொன்னாள். சரி, அவங்க அம்மா எங்கே போயிருக்காங்க? அவங்க ஏதோ பாடல் பதிவுன்னு பாடல் பதிவு கூடத்துக்கு போயிருக்காங்க. சரி, 2 பேரும் டெல்லி போயிட்டு எப்போ திரும்பினாங்க? எந்த 2 பேரை கேட்குறீங்க சார்? மாதவியையும் அவங்க அம்மாவையும் தான் கேட்குறேன். அவங்க எந்த ஊருக்கும் போகலையே, இங்கே தானே இருக்காங்க. இல்லைங்க, நீங்கள் தெரியாமல் சொல்கிறீங்க. 20 நாளைக்கு முன்னாடி டெல்லிக்கு போகிறதா சொன்னாங்க. 20 நாளைக்கு முன்னாடியா? என்னங்க, எதிர் வீட்டுக்காரங்க எங்களுக்கு தெரியாமல் எங்கே போனாங்க அவங்க? நீங்கள் ஏதோ தப்பான தகவல்களோட விசாரிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். கன்னத்தில் அறை வாங்கினது போல உணர்ந்தான் ஆனந்த். மாதவி ஊருக்கு போகவில்லையா? இங்கேதான் இருக்கிறாளா? வேலையை ராஜினாமா செய்துவிட்டதாக பொய் சொல்லி தொடர்ந்து போய்கொண்டுதான் இருக்கிறாளா? எத்தனை பொய்கள்! எதற்காக என்னிடம்? ஆனந்திற்கு லேசாக ஒரு கோப ஊற்று உள்ளே பொங்க தொடங்க, ரொம்ப நன்றிமா என்று விட்டு வேகமாக நடந்தான். காரை படுவேகத்தில் அதன் டயர்கள் தேய்ந்து கூச்சலிடும் வகையில் பிரியா மருத்துவமனையின் முன்பாக நிறுத்தினான். ஆனந்த் உள்ளே நுழைந்து நர்ஸுகள் ஓய்வறைக்கு சென்றான். அங்கே மாதவி இல்லை. ஆனால் அவனுக்கு அறிமுகமுள்ள மற்றொரு நர்ஸ் இருந்தாள். இவனை பார்த்து புன்னகைத்த அவள், என்ன சார், எப்படி இருக்கீங்க என்றாள். நான் இருக்கிறது இருக்கட்டும், மாதவி எங்க? நான் உடனே பார்க்கணும் என்றான் படபடப்பாக. என்ன சார் விஷயம்? நான் அந்தரங்கமாக அவங்க கிட்ட பேச வேண்டியிருக்கு. இங்கேயே காத்திருக்கேன். அவங்க எங்கே இருந்தாலும் போய் கூட்டிகிட்டு வர முடியுமா? ப்ளீஸ். கூட்டிகிட்டு வரேன், இருங்க. நடந்தவளை 1 நிமிஷம் என்று நிறுத்தி, மாதவி நடுவில் எதுக்காக வேலையை ராஜினாமா செஞ்சுட்டு மறுபடி சேர்ந்தாங்க என்றான். நடுவில் வேலையை ராஜினாமா செஞ்சாளா? யார் சொன்னது? இந்த நர்ஸ் தொழிலை ஒரு வருமானத்துக்காகவோ பொழுதுபோக்குக்காகவோ செய்யல மாதவி. சேவை மனப்பான்மை ஒன்று தான் தன் லட்சியம்னு மனசெல்லாம் ஆணித்தரமாக எழுதிக்கிட்டு இதில் சேர்ந்தவ அவ எதுக்காக ராஜினாமா செய்ய போறா? கல்யாணம் ஆனப்புறம் கூட தொடர்ந்து இந்த வேலைக்கு வருவேன், அதுக்கு சம்மதிக்கிறவனை தான் கல்யாணமே செஞ்சுப்பேன்னு எங்ககிட்ட எல்லாம் சொல்லியிருக்காவ. இருங்க, கூட்டிகிட்டு வரேன். அந்த நர்ஸ் சென்றதும் அங்கிருந்த நாற்காலியில் அமர்ந்து கொண்டான் ஆனந்த். ஒரே முரண்பாடுகள், குழப்பங்கள், பொய்கள். ஏன்? சற்று நேரத்தில் துள்ளலுடன் முகமெல்லாம் சிரிப்புடன் வேகமாக வந்தாள் மாதவி. ஹலோ ஆனந்த், எப்படி இருக்கீங்க என்று அவன் அருகில் அமர்ந்தாள். ஆனந்த் முகத்தில் கோபத்தின் வெளிப்பாட்டை அவனால் மறைக்க முடியாமல் உம்மென்று இருந்தான். அவளை துளைத்து விடுவதைப் போல பார்த்தான். என்னாச்சு ஆனந்த், கோபமா? இருக்குமா இருக்காதா? நிச்சயமா இருக்கும். வேலையை ராஜினாமா செஞ்சிட்டேன்னு பொய் சொன்னது ஒரு காரணம், டெல்லிக்கு போகிறோம்னு பொய் சொன்னது 2வது காரணம், இதே ஊரில் இருந்துக்கிட்டு உங்களை பார்க்கவும் வரல, ஃபோனும் செய்யல, இது 3வது காரணம். இவ்வளவுதானே உங்கள் கோபத்துக்கான காரணங்கள்? ஆமாம். ஏன் இப்படி பொய் சொன்ன? 2 லட்சிய நாவல்களையும் எழுதி முடிச்சிட்டிங்களா ஆனந்த்? 1 முடிச்சிட்டேன், இன்னொன்று பாதி வரை இருக்கு. நீங்கள் இந்த 2 சிறந்த படைப்புகளையும் முழு கவனத்தோட எழுதி முடிக்கணும்னு தான் நான் இந்த பொய்யே சொன்னேன். நான் இங்கே வேலையில் இருக்கேன்னு தெரிஞ்சா நீங்கள் தினம் ஒரு தடவையாவது ஃபோன் செஞ்சு பேசுவீங்க. என்னை பற்றியே நினைவுகள் சுத்தும். நான் ஊர்லேயே இல்லைன்னா கவனம் செலுத்தி எழுதுவீங்க. அதனால தான் இந்த பொய்கள். ஒரு நல்ல நோக்கத்துக்காக பொய் சொல்லலாம்னு திருவள்ளுவரே சொல்லியிருக்காரே ஆனந்த். நெகிழ்ந்து போன ஆனந்த், இருந்தாலும் எனக்குள்ள எவ்வளவு தவிப்பு இருக்கும்னு நீ நினச்சி பார்த்தியா மாதவி என்றான். அதை அடக்கி நாவல்களில் கவனத்தை பதிய வைக்கிறது தானே என் நோக்கம். நீ என்னதான் விளக்கம் சொன்னாலும் என்னை ஏமாத்தினதுக்காக நான் உனக்கு தண்டனை கொடுத்தாகணும் மாதவி. தண்டனையா? ஆமாம். இன்னைக்கு சாயங்காலம் என்னோட நீ டிரைவின் சினிமா தியேட்டருக்கு வர்ற. படம் பார்த்துட்டு வர்றப்போ ஒரு ஹோட்டலுக்கு போய் டிஃபன் சாப்பிட்றோம், சரியா? பார்த்தீங்களா, உடனே உங்கள் கவனம் உல்லாசமாக பொழுத கழிக்கிறதுல திரும்பிடுச்சு. இதுக்காகத்தான் நான் விரதம் மாதிரி உங்களை பார்க்காம இருந்தேன். பாதியில் வச்சிருக்கிற 2வது நாவலையும் எழுதி முடிங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் செய்யுங்க, அன்னைக்கு போகலாம்.
இருக்கையை விட்டு எழுந்து கொண்ட ஆனந்த் மகிழ்ச்சியுடன், சரி, அன்னைக்கும் ஏதாவது சாக்கு போக்கு சொன்ன எனக்கு கெட்ட கோபம் வந்துடும் என்றான். இன்னைக்கு நான் பார்த்த கோபம் நல்ல கோபமா கெட்ட கோபமா? ஆனந்த் வாய்விட்டு சிரித்து விட்டான். அவனை கார் வரைக்கும் வந்து வழி அனுப்பிய போது சொன்னான், காலையிலேருந்து என் மனசுல இருந்த பாரம் இப்பதான் சரியா போச்சு. எதுக்காக இவ இப்படி அடுக்கடுக்கா பொய்களை சொன்னான்னு எனக்குள்ள ஏகப்பட்ட கேள்விகள், யூகங்கள். சரி, வரட்டுமா? நீ சொன்னதுக்காக நாவலை முடிச்சுடுதா நான் உனக்கு ஃபோன் செய்வேன். நடுவில் செய்ய மாட்டேன். நேரில் சந்திக்க முயற்சியும் செய்ய மாட்டேன். திருப்தி தானே? காரை எடுத்துக்கொண்டு அவன் சாலையில் கடந்ததும் ஆஸ்பத்திரிக்குள் மெதுவாக நடந்தாள் மாதவி. வரவேற்பு பகுதியில் இருந்த பெண், மாதவி உனக்கு ஃபோன் என்றாள். மாதவி வந்து ஒலிவாங்கியை பெற்றுக்கொண்டு, ஹலோ, மாதவி பேசுகிறேன் என்றாள். நான் சேது பேசுகிறேன். ஆனந்த் இங்கே வந்தானா? வந்துட்டு இப்போதான் புறப்பட்டு போனாரு. அவரை சமாதானப்படுத்தி அனுப்புறதுக்குள்ள ரொம்ப சிரமப்பட்டேன். சமாதானம் ஆகிட்டானா இல்லையா? நீங்கள் நாவல் எழுதி முடிக்கணும்னு தான் நான் இப்படி பொய்களை சொன்னேன்னு சொன்னேன். நம்பிட்டாரு. இன்னும் எத்தனை நாளைக்கு சேது இந்த கண்ணாமூச்சி ஆட்டம் என்றாள் மாதவி. தெரியல என்றான் சேது. நாம் அப்புறம் பேசலாம், வச்சிடுறேன். அத்தியாயம் 13. தன் அலுவலகத்தில் கோப்புகள் பார்த்து கொண்டிருந்த போது உள் தொலைபேசியில் ஆனந்தை அலுவலக மேனேஜர், கொஞ்சம் என் அறைக்கு வந்துட்டு போங்க ஆனந்த் என்றார். ஆனந்த் தன் நாற்காலியை நகர்த்திவிட்டு எழுந்து மேனேஜரின் அறைக்கு வந்தான். மேனேஜருக்கு அருகில் அமர்ந்திருந்த நபரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்தது இவனுக்கு. வாங்க ஆனந்த், உட்காருங்க. இவர் குமாரபாலா, சினிமா இயக்குனர். என்னோட கல்லூரியில் ஒன்னா படித்தவர் என்று அறிமுகப்படுத்தினார். கை குலுக்கி கொண்டனர். அதான் பார்த்த முகமாக இருக்கேன்னு நினச்சேன். உங்கள் மர வீடு படம் ரொம்ப அற்புதமாக இருந்தது சார். 2 தடவை பார்த்தேன். நன்றி. நாளைக்கு ஒரு புது படத்தோட படப்பிடிப்பு பூஜையோட தொடங்குறேன். அதுக்கு இவருக்கு அழைப்பிதழ் கொடுக்க வந்தேன். உங்கள் கதைகள் எல்லாம் நிறைய படிச்சிருக்கேன். உங்களை அறிமுகப்படுத்துறேன்னு சொன்னார் என்ற குமாரபாலா தன் கைப்பையில் இருந்து மற்றொரு அழைப்பிதழ் எடுத்து பவித்ரா என்று பெயர் எழுதி இவனிடம் தந்தார். நீங்களும் அவசியம் பூஜைக்கு வரணும். வந்தா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும் என்றார். கண்டிப்பா வரேன் என்று பெற்றுக்கொண்டான் ஆனந்த். மறுநாள் காலையில் 9 மணிக்கெல்லாம் ஆனந்த் ஏவிஎம் படப்பிடிப்பு அரங்கத்திற்கு மலர் கொத்துடன் சென்று இறங்கினான். இயக்குனர் குமாரபாலாவை பார்த்து கைகுலுக்கி மலர்கொத்தை கொடுத்தான் ஆனந்த். சுவாமி படங்களுக்கு பூஜை நிகழ்ந்து முடிந்ததும் படப்பிடிப்பு தொடங்குவதற்கான ஆயத்த வேலைகள் நடைபெற்றன. ஒரு ஓரமாக போடப்பட்டிருந்த நாற்காலிகளில் ஆனந்தும் அவனது மேனேஜரும் அமர்ந்திருந்தார்கள். ஒரு 10 நிமிஷம் படப்பிடிப்பை பார்த்துட்டு புறப்படலாமா என்றார் மேனேஜர். சம்மதித்து தலையசைத்தான் ஆனந்த். எடுக்கப் போகிற காட்சியில் கதாநாயகன் தன் அம்மாவின் காலில் விழுந்து வணங்கிவிட்டு பரீட்சை எழுத புறப்பட்டு செல்வதாக அமைத்திருந்தார்கள். கேமராவுக்கான கோணம் சொல்லப்பட்டு அது தயாராக இருந்தது. கண்ணாடியில் தன் ஒப்பனையை சரிபார்த்து கொண்ட கதாநாயகன், நான் தயார் சார் என்றான். என்னப்பா இது, கதாநாயகனே தயாராயிட்டாரு. அம்மா எங்கப்பா? அம்மாவுக்கு எதுக்கு அதிகமான ஒப்பனை? சீக்கிரம் வர சொல்லுங்கப்பா என்று கத்தினார் இயக்குனர் குமாரபாலா. சற்று நேரத்தில் விதவை கோலத்துடன் நூல் புடவை கட்டி தலையில் அதிகமான நரை ஒப்பனையுடன் வந்த அம்மா, நான் தயார் என்றாள். அந்த அம்மாவை பார்த்த ஆனந்த் திடுக்கிட்டான். இவர் மாதவியின் அம்மா அல்லவா? திரைப்பட பாடல்களில் பின்னணியில் கூட்டணியாக குரல் கொடுப்பதாகத்தானே மாதவி சொல்லியிருந்தாள். தன் அம்மா ஒரு திரைப்பட நடிகை என்று சொல்லவில்லை. ஏன் பொய்? இதில் என்ன கேவலம்? அந்த ஷாட் படமாக்கி முடிந்ததும் எழுந்து கொண்ட மேனேஜர், புறப்படலாமா என்றார். நீங்க போங்க சார், நான் கொஞ்சம் தாமதமா வரேன் என்றான். அடுத்த ஷாட்டுக்கான ஒலி மாற்றங்கள் செய்யப்பட்டு கொண்டிருக்க ஒரு ஓரமாக மர நாற்காலியில் அமர்ந்திருந்த அம்மாவை நெருங்கினான் ஆனந்த். இவனை பார்த்ததும் அவர் அதிர்ந்து போய் எழுந்தே விட்டார். சௌக்கியமா இருக்கீங்களா என்றான். என்றார். சினிமாவில் பின்னணி பாடுறதா மாதவி என்கிட்ட சொன்னா. அது காஞ்சிபுரத்தில் வழக்கு எந்த தூரத்தில் இருக்கு? அதாவது உண்மையா இல்லை பொய்யா? தம்பி, என்னை மன்னிச்சிடுங்க. என் பேரில் தப்பில்லை. சினிமாவில் நடிக்கிறத கொஞ்சம் வீட்டுக்குள்ளே வந்து நடிச்சு கொடுங்கன்னு சொன்னார். பணம் கொடுத்தாரு. அதனால தான் நீங்கள் வந்தப்போ மாதவியோட அம்மா மாதிரி நடித்தேன். ஆனந்த் மிகவும் குழப்பமுற்றான். என்ன சொல்கிறீங்க நீங்கள்? நீங்கள் மாதவியோட அம்மா இல்லையா? நடிச்சிங்களா? எனக்கு எதுவும் புரியலை. கடவுளே, உளறிட்டேனா? மாதவியோட அம்மா இல்லைன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு தான் வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு நினச்சி உளறி கொட்டிட்டேன். அன்னைக்கு மாதவி வீட்டில் உங்களை நடிக்க சொன்னாங்களா? ஆமாம், மாதவியோட அம்மா உண்மையிலேயே சினிமாவில் பின்னணி பாடுறவங்க தான். அவங்கள ஏதோ சொல்லி அனுப்பிட்டு நீங்கள் வர்ற சமயம் அங்கே மாதவியோட அம்மாவா நடிக்க சொன்னாங்க. அவங்க என்ன மாதிரி பேசணும்னு முன்கூட்டியே சொல்லி கொடுத்தாங்க. அதுபடி தான் நான் பேசினேன்.
அப்படி நடிக்க சொன்னது யாரு? உங்க நண்பர் சேதுவும் அந்த பொண்ணு மாதவியும் தான். ஆனந்த் தடுமாறி போனான். இதயம் வெடித்து விடும் போல இருந்தது. எதுக்காக இந்த நாடகம்? அது எனக்கு சத்தியமா தெரியாது தம்பி. பணம் தர்றோம், நாங்க சொல்றபடி செய்யுங்கன்னு சொன்னாங்க. மற்றபடி காரணம் எல்லாம் எனக்கு தெரியாது தம்பி. நடிப்பதற்கு அழைப்பு வர அந்த அம்மா சென்று விட சிறிது நேரம் அங்கேயே நின்று கொண்டிருந்த ஆனந்த் வேகமாக நடந்து தன் காரில் ஏறிக்கொண்டான். நேராக மாதவியின் வீட்டிற்கு செலுத்தினான். லிப்டுக்கு காத்திருக்க பொறுமையின்றி மாடிப்படிகளில் ஏறினான். மாதவியின் வீட்டின் முன்பாக வந்து நின்று அழைப்பு மணியை ஒலிக்க செய்தான் அவசரமாக. சில வினாடிகளில் கதவு திறந்தது. திறந்தவர் சிகப்பாக உயரமாக இருந்தார். மாதவியின் முகஜாடை அப்படியே இருந்தது. நீங்க மாதவியோட அம்மா தானே என்றான். ஆமா என்றார் அவர். நான் ஆனந்த், பவித்ராங்கிற பேர்ல கதைகள் எழுதுறவன். உங்க பொண்ணு மாதவிக்கு என்ன நல்லா தெரியும். நான் உங்க கூட கொஞ்சம் பேசணும் என்றான் படபடப்பாக. வாங்க சார், உள்ள வாங்க, உட்காருங்க. நீங்க தானா அது? மாதவி நிறைய சொல்லியிருக்கா. நானும் உங்க கதைகளை படிச்சிருக்கேன். அவ வேலை பார்க்குற ஆஸ்பத்திரியில நீங்க விபத்தாகி தங்கி சிகிச்சை எடுத்துக்கிட்டதெல்லாம் சொல்லியிருக்கா. உட்காருங்க சார் என்றார் அவர் இயல்பாக. அமர்ந்து கொண்டான் ஆனந்த். அவர் இயல்பாக பேசுவதில் இருந்து மாதவி அவரிடம் தானும் ஆனந்தும் காதலிப்பது பற்றியெல்லாம் எதுவும் சொன்னதாக தெரியவில்லை. இந்த நிலையில் இந்த அம்மாவிடம் என்னவென்று விசாரிப்பது என்று ஆனந்திற்கு புரியவில்லை. ஏதாச்சும் சாப்பிட்றீங்களா? நன்றி, வேணாமா என்றான். என்னமோ பேசணும்னு சொன்னீங்களே, வந்து மாதவி தன்னோட காதலை பற்றி உங்ககிட்ட சொன்னதுண்டா? கேட்டே விட்டான் ஆனந்த். கொஞ்ச நாளாவே அவ போக்குல ஒரு மாறுதலை நான் பார்த்தேன். என்னன்னு விசாரிச்சேன். அப்புறம்தான் தான் ஒருத்தரை நேசிக்கிறதா சொன்னான். என் சம்மதத்தை கேட்டா, நீ அந்த பையனை வர சொல்லு, நான் பேசி பார்ப்பேன். எனக்கு பிடிச்சிருந்தாதான் உங்க கல்யாணத்துக்கு சம்மதிப்பேன்னு சொன்னேன். அதே மாதிரி மாதவி தன்னோட காதலனை வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு வந்துட்டா. நான் பேசி பார்த்தேன். அந்த பையனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரின்னு சம்மதம் கொடுத்துட்டேன். நான் சம்மதம் கொடுத்தே 4-5 மாசம் ஆச்சு. அவங்க என்னடான்னா இன்னும் 6-7 மாசம் கழிச்சு கல்யாணம் செஞ்சுக்கிறாங்களாம் என்றார் அவர். ஆனந்திற்கு தலையும் புரியவில்லை, வாலும் புரியவில்லை. ஏதோ விடுகதை கேட்டது போல இருந்தது. மாதவி காதலித்தாள் என்றால் அது என்னைத்தானே. இவரிடம் என்னை எப்போது அழைத்து வந்தாள்? இவரிடம் நான் எப்போது பேசினேன்? இவர் எப்போது சம்மதித்தார்? என்ன சிக்கல் இதெல்லாம்? என்ன சார் யோசிக்கிறீங்க? மாதவி தான் உங்க ரசிகையாச்சே. நீங்க சொன்னா கேப்பா. தனக்கு பிடிச்சவனை தேர்ந்தெடுத்தாச்சு. நானும் சம்மதம் கொடுத்துட்டேன். இன்னும் எதுக்காக கல்யாணம் பண்ணிக்காம தாமதம் செய்யணும்? நீங்க எடுத்து சொல்லுங்க. கல்யாணம் எல்லாம் காலகாலத்துல செஞ்சுக்கிட்டாகணும்னு சொல்லுங்க. கல்யாணம் செஞ்சுக்காம வெளியில ஜோடியா 4 இடத்துக்கு சுத்துறது நல்லாவா இருக்கு? நான் சொன்னா கேட்க மாட்டா. பொறுமை இழந்து கேட்டான் ஆனந்த். உங்க பொண்ணு காதலிக்கிறதும் கல்யாணம் பண்ணிக்க போறதும் யாருன்னு நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? உங்களுக்கு தெரியுமா அந்த பையனை? தங்கமான பையன், நல்ல உத்தியோகம், போட்டோ கூட இருக்கே, பாக்குறீங்களா? அம்மா எழுந்து சென்று ஒரு மேஜையின் இழுப்பறையை திறந்து எடுத்துக்கொண்டு வந்து நீட்டிய வண்ண புகைப்படத்தில் ஒருவர் தோளில் ஒருவர் கை போட்டு கொண்டு சிரித்தபடி இருந்தார்கள் மாதவியும் சேதுவும். அந்த கட்டிடத்தின் கூரை இடிந்து நேராக தன் தலைமேல் விழுந்தது போல உணர்ந்தான் ஆனந்த். தலை சுற்றியது. அத்தியாயம் 14. தன் வீட்டு வாசலில் காரை நிறுத்தி உள்ளே வந்த ஆனந்த் தொலைபேசியை எடுத்தான். பிரியா மருத்துவமனைக்கு தொடர்பு கொண்டு நர்ஸ் மாதவியை கொஞ்சம் பேச சொல்லுங்க என்றான். சில நொடிகளுக்கு பிறகு, ஹலோ, மாதவி பேசுறேன். ஆனந்த் பேசுறேன். நீ உடனே லீவ் போட்டுட்டு நேரா என் வீட்டுக்கு வரணும் மாதவி. உடனே வா, வந்தாகணும் என்று சொல்லிவிட்டு வைத்தான். மறுபடி ஒலிவாங்கியை எடுத்து எண்களை சுற்றி சேதுவிடம் தொடர்பு கொண்டு, சேது, நீ உன் அலுவலகத்துல விடுமுறை சொல்லிட்டு உடனே புறப்பட்டு வீட்டுக்கு வந்தாகணும். உடனேன்னா ரொம்ப உடனே. ஏன் எதுக்குன்னு கேட்காத. வா, நேர்ல பேசிக்கலாம் வைத்தான். முழுக்க வியர்த்திருந்த ஆனந்த் ஒரு முழு பாட்டில் தண்ணீர் குடித்துவிட்டு நாற்காலியில் அமர்ந்து அவர்கள் இருவருக்காகவும் காத்திருக்க தொடங்கினான். 1/2 மணி நேரத்தில் முதலில் மாதவிதான் வந்தாள். என்னாச்சு ஆனந்த்? எதுக்காக என்ன இவ்வளவு அவசரமா புறப்பட்டு வர சொன்னீங்க? நாவல் எழுதி முடிச்சிட்டீங்களா? நான் எழுதுற நாவலை விட பிரமாதமான ஒரு நாவல் எழுதுறதுக்கு ஒரு கரு கிடைச்சிருக்கு. அதை பத்தி பேசலாம்னு தான் வர சொன்னேன். சேதுவையும் வர சொல்லியிருக்கேன். அவனும் வந்துடட்டும். உட்காரு. அமைதியாக அமர்ந்தாள். ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஒரு மாதிரியா பேசுறீங்க என்றாள். அவள் கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் அமைதியாக இருந்தான் ஆனந்த். சற்று நேரத்தில் ஸ்கூட்டரில் சேது வந்தான். உள்ளே வந்து, என்ன ஆனந்த், என்ன விஷயம் என்றான் சேது. மாதவி இருப்பதை பார்த்து, வாங்க சிஸ்டர், நீங்க எப்போ வந்தீங்க என்றான். நாற்காலியை விட்டு எழுந்து கொண்டே ஆனந்த் வாய் விட்டு சிரிக்க தொடங்கினான். எதுக்கு சிரிக்கிற ஆனந்த்?
எவ்வளவு பெரிய இயல்பான நடிகன்டா நீ. நடிகனா? தப்பு, துரோகின்னு சொல்லியிருக்கணும் இல்ல? நீ என்ன சொல்ற? எனக்கு எதுவும் புரியல. புரியாதுடா. ஆனா எனக்கு புரிஞ்சு போச்சு. நான் ஒரு பைத்தியக்காரன் சேது. காசு கொடுத்து வாடகைக்கு நீங்க 2 பேரும் பிடிச்சுக்கிட்டு வந்த நடிகைய மாதவியோட அம்மாதான்னு நம்பி பேசிக்கிட்டு இருந்தேன் பாரு. நான் பைத்தியக்காரன் தானே? அது வந்து ஏண்டா எனக்கு துரோகம் செஞ்ச? நான் மாதவியை எவ்வளவு தூரம் நேசிக்கிறேன்னு உனக்கு தெரியுமில்ல? என்ன அவ வெறுத்து உன்னை விரும்புற மாதிரி ஏன் அவளை மாத்தின? என் காதலியை ஏண்டா இப்படி அபகரிச்ச? ராஸ்கல், சொல்லுடா என்ற ஆனந்த் சட்டென்று சேதுவின் சட்டையை பிடித்தான். ஆனந்த், நீ நினைக்கிற மாதிரி இல்ல. நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. என்னடா தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன்? ஆனந்த் தன் பேண்ட் பாக்கெட்டில் இருந்து அந்த வண்ண புகைப்படத்தை எடுத்து காட்டி, இதுக்கு மேல என்ன விளக்கம் வேணும், என்ன ஆதாரம் வேணும் என்றவன் அவன் சட்டையை விடுவித்துவிட்டு மாதவியிடம் வந்தான். அவன்தான் பல சாகசங்கள் செஞ்சு உன் மனசை மாத்த முயற்சி செஞ்சாலும் இது துரோகம்னு உனக்கு தோணலையா மாதவி? ஏன் இப்படி செஞ்ச? என்னையே 2 பேருமா சேர்ந்து ஏமாத்தினீங்க. மாதவி அமைதியாக நின்றாள். பதில் சொல்லு மாதவி. தன் உதடுகளை கடித்து கொண்டு வரவிருந்த அழுகையை வென்று கொண்டிருந்தாள் அவள். கையும் களவுமா பிடிச்சு நிக்க வச்சு கேள்வி கேட்டதும் அழுவுறியா? அழுதுட்டா துரோகம் இல்லைன்னு ஆயிடுமா? ஆனந்த் மீண்டும் சேதுவிடம் வந்தான். அமைதியாக நின்று கொண்டிருந்த அவனின் தாடையை நிமிர்த்தி, என்னை நேரா பார்த்து பதில் சொல்லு. எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. தப்பு செய்யலன்னு இனிமே மறைச்சு பேச முயற்சிக்காத. சொல்லு, வாயை திறந்து சொல்லு. எதுக்காக இப்படி கூட இருந்தே எனக்கு துரோகம் செஞ்ச என்றான். சேது எச்சில் விழுங்கினான். கண்கள் கலங்கின. பேசுடா. உனக்கு கல்லூரியில படிக்கிறப்ப பணம் கட்ட பல தடவை உதவி செஞ்சவன்னா. உனக்கு என்னோட சிபாரிசுல வேலை வாங்கி கொடுத்தேன். உன்னை என் வீட்டிலேயே தங்கிக்க சொன்னேன். இவ்வளவு செஞ்ச எனக்கு நீ காட்டுற நன்றி இதானா? இப்ப நீ வாயை திறந்து பேச போறியா இல்லையாடா ராஸ்கல்? ஆனந்த் உணர்ச்சி வசப்பட்டு சேதுவின் கழுத்தில் கைகளை வைத்து லேசாக அழுத்தினான். இப்ப நீ பேசலன்னா உன்னை கொலையே செஞ்சிருவேன் என்று அழுத்தத்தை அதிகரித்தான். சொல்லு. சேது மூச்சுக்காக திணறுவதை பார்த்ததும் பதறினாள் மாதவி. ஆனந்த், அவரை விட்டுருங்க. உங்களுக்கு பதில் தானே வேணும், நான் சொல்றேன் என்றாள். கைகளை எடுத்து ஆனந்த் அவள் பக்கம் திரும்பி சொல்லு என்றான். மாதவி, கத்தினான் சேது. சொல்ல வேணாம் என்றான். இல்ல சேது, இவ்வளவுக்கு அப்புறம் சொல்லாம இருக்க முடியாது. நிலைமை விபரீதமா போறத பார்த்துக்கிட்டு என்னால ஊமையா இருக்க முடியாது. எல்லாத்தையும் சொல்லிடலாம் என்றாள் மாதவி. மாதவி, வேணாம் ப்ளீஸ். நீங்க சும்மா இருங்க சேது. உங்களை போய் துரோகின்னு சொல்றாரே, உண்மையா அவர் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். ஆனந்த், நான் சொல்றதை கேட்டு நீங்க அதிர்ச்சி அடைஞ்சிடாதீங்க. நீங்க நான் வேலை பார்க்குற ஆஸ்பத்திரிக்கு சிகிச்சைக்காக வந்து சேர்ந்தீங்களே, அதுக்கும் முன்னாடியிலிருந்தே நானும் சேதுவும் ஒருத்தர் நேசிச்சுக்கிட்டு இருந்தோம். உங்க எழுத்துக்கள் எனக்கு பிடிக்கும். அதனால ஒரு ரசிகையா உங்ககிட்ட இயல்பா கொஞ்சம் உரிமையோட நான் பேசிக்கிட்டு இருந்தேன். எங்க 2 பேர் நேசிப்புல எப்பவும் சேதுதான் காதல் கடிதம் எழுதி எனக்கு தருவாரு. நான் பதிலுக்கு எழுதினதில்ல, நேர்ல தான் பேசுவேன். ஒரே ஒரு தடவை எனக்கு ஒரு காதல் கடிதம் எழுதேன்னு அவர் சொன்னதால ஒரு கடிதம் எழுதினேன். அதை மறந்துட்டு உங்களுக்கு படிக்க கொடுத்திருந்த புத்தகத்துக்குள்ள வச்சிட்டதால அதை நீங்க படிச்சீங்க. நான் உங்களை நேசிக்கிறதா எடுத்துக்கிட்டீங்க. சேதுகிட்ட கடிதம் விஷயம் சொல்லி நீங்களும் என்ன விரும்புறதா சொன்னீங்க. சேது என்கிட்ட வந்தாரு. நீங்க ஏற்கனவே பவித்ராங்கிற பொண்ணை நேசிச்சு அவ இறந்த சோகத்தை தாங்கிட்டு இருக்கிறதால மறுபடி ஒரு காதல் தோல்வியை உங்களால தாங்க முடியாதுன்னு சொன்னாரு. உங்களை நானும் நேசிக்கிற மாதிரி நடிக்க சொன்னாரு. நான் முதல்ல மறுத்தேன். அவர் வற்புறுத்தி காரண காரியங்களை விளக்கினதும் அவரோட உயர்ந்த நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுல இருக்கிற மனிதநேய நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டு உங்களை நேசிக்கிற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சேன் என்றாள் மாதவி. விரக்தியோடு சிரித்தான் ஆனந்த். என்ன மாதவி இது? சின்ன குழந்தை பேசுற மாதிரி இருக்கு நீ பேசுறது. நேசிக்கிற மாதிரி நடிக்க சொன்னாரு, நடிச்சேன்னு சொல்ற. இப்படி எத்தனை நாளைக்கு நடிக்க முடியும்? இப்படி நடிக்கிறதால என்ன லாபம்? இதுல உயர்ந்த நோக்கமும் மனித நேயமும் எங்கேருந்து வந்துச்சு? என்ன காதலிக்கிற மாதிரி நடிச்சு என்கிட்ட இருந்து பெருசா ஏதோ லாபம் அடையிறதுக்கு திட்டம் போட்டீங்க. உங்க குட்டு பாதியிலேயே உடஞ்சிடுச்சு. இப்போ வார்த்தை விளையாட்டு விளையாடி பார்க்குற. நடிக்க சொன்னானா நடிச்சியான். காசுக்காக உடம்ப விற்கிறவளுக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம்? ஆனந்த், அதட்டலாக கத்தினான் சேது. உண்மை புரியாம நீ அவளை கேவலமா பேசாத. சொல்ல முடியாத உண்மைய மனசுல தாங்கிக்கிட்டு நாங்க தவிக்கிற தவிப்பு எங்களுக்கு தான் தெரியும். ஆனந்த், உன் மனசை திடப்படுத்திக்கோ. உனக்கு ஏற்பட்ட விபத்துல கையிலையும் கால்லையும் எலும்பு முறிவு ஏற்பட்டது மட்டும்தான் உனக்கு தெரியும். அதை தவிர விபத்தோட அதிர்ச்சியில உன்னோட இதயத்துல ஒரு முக்கியமான இரத்த குழாய் படு மோசமா பலவீனமாயிடுச்சு. அது அறுவை சிகிச்சை செய்ய முடியாத ஒரு நிலையில இருக்குன்னு டாக்டர் சொன்னாங்க. அறுவை சிகிச்சையை மேற்கொண்டாலே அது உயிருக்கு ஆபத்துன்னு பெரிய பெரிய சிறப்பு டாக்டர்கள் பார்த்துட்டு சொல்லிட்டாங்க. இப்ப இருக்கிற நிலையில இன்னும் ஒரு 3 மாசமோ அல்லது 4 மாசமோ தான் உயிர் வாழ முடியும்னு சொன்னாங்க.
இதுக்கு நடுவுல பலமான அதிர்ச்சிகள் உடனடி உயிர் சேதத்தை ஏற்படுத்தும்னு சொன்னாங்க. இதை உனக்கு தெரிவிக்க வேணாம்னாங்க. இந்த நிலையில தான் நீ மாதவியை நேசிக்கிறதா சொன்ன. ஏற்கனவே காதல்ல தோற்ற ஓங்கிட்ட மாதவி என் காதலின்னு சொல்ல எனக்கு தைரியம் வரல. அந்த அதிர்ச்சி என் உயிர் நண்பனோட உயிருக்கே கெடுதலா அமைஞ்சிடுமோன்னு கவலைப்பட்டேன். தீவிரமா யோசிச்சேன். எப்படியும் நீ உயிர் வாழ போறது 3-4 மாசம்தான். அந்த 3-4 மாசமும் உன்னை ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கலாமேன்னு தோணுச்சு. அதனால நான் தான் மாதவியை வற்புறுத்தி உன்னை நேசிக்கிற மாதிரி நடிக்க சொன்னேன். நீ ஆசைப்பட்டதெல்லாம் நிறைவேற்றணும்னு பிரியப்பட்டு நான் தான் விமான டிக்கெட் திருப்பதிக்கு வாங்கி மாதவி மூலமா உனக்கு கொடுக்க சொன்னேன். இளையராஜா நிகழ்ச்சிக்கு மாதவியை அழைச்சிக்கிட்டு போய் அறிமுகப்படுத்தி வச்சேன். நீ ஆஸ்பத்திரியை விட்டு வந்த அன்னைக்கு சாயங்காலமே மாதவியோட அம்மாவை பார்த்து கல்யாணம் பத்தி பேசணும்னு பிடிவாதமா துடிச்ச. அதனால தான் அவசரமா ஒரு நடிகைக்கு பணம் கொடுத்து அவ அம்மாவா நடிக்க வச்சோம். காஞ்சிபுரத்துல சொத்து வழக்கு காரணமா திருமணம் 6 மாசம் கழிச்சுதான்னு அவ மூலமா சொல்ல வச்சோம். இருந்தாலும் உன்னை மாதவி அடிக்கடி சந்திக்கிறத தவிர்க்கிறதுக்காக அவளை வேலையை விட்டுட்டதா சொல்ல சொன்னேன். டெல்லி போறதா சொல்ல சொன்னேன். கடைசி வரைக்கும் உனக்கு உண்மை தெரியாமலேயே சமாளிச்சிடணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். கடைசியில எல்லாத்தையும் எங்க வாயாலேயே சொல்ல வேண்டியதா போச்சு என்ற சேதுவின் கண்களில் இருந்து கண்ணீர் முத்துக்கள் உதிர்ந்தன. உறைந்து போய் நின்றான் ஆனந்த். அவனை அறியாமல் அவன் விழிகள் கண்ணீர் நதியை உருவாக்கின. மாதவியையும் சேதுவையும் பார்த்து பேச்சுவார்த்தையின்றி 2 கரங்களையும் குவித்து, புரிஞ்சுக்காம தப்பா நிறைய பேசிட்டேன், என்னை 2 பேரும் மன்னிச்சிடுங்க என்றவன் சிரிக்கத் தொடங்கினான். அவன் சிரிப்பில் காரணம் புரியாமல் இருவரும் பதைத்தனர். எதுக்காக சிரிக்கிற ஆனந்த்? நான் 3 மாசத்துல செத்துருவேனா அப்படின்னு டாக்டர் சொன்னாரா? என் இதயம் பலவீனமா இருக்கா? அது அதிர்ச்சியை தாங்காதா? நோ, நான் நம்ப மாட்டேன். இப்போ எனக்கு கிடைச்சிருக்கிற அதிர்ச்சியை விட பெரிய அதிர்ச்சி கிடைக்க முடியுமா? சொல்லு. இப்போ எனக்கு என்ன ஆச்சு? நல்லாத்தான் இருக்கேன். எனக்கு ஒன்றும் ஆகாது. நான் இன்னும் எத்தனையோ வருஷம் வாழ போறேன். எவ்வளவோ சாதிக்க வேண்டி இருக்குது. என் இதயமாவது பலவீனமாவதாவது கிடையாது. என் இதயம் உறுதியானது சேது என்று உணர்ச்சி வசப்பட்டு பேசிக்கொண்டிருந்த ஆனந்த் இதயம் இருக்கும் இடது மார்பின் மேல் தன் கையால் குத்தி காட்டினான். பாத்தியா, எதுவும் ஆகல பாத்தியா? எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் சாக ஆனந்தின் கடைசி வாக்கியம் பாதியில் அருந்தது. முற்றும்.